Hi, hello and வணக்கம் பசங்களா. So welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். So இன்னைக்கு நம்மளோட குட்டி வாரியர்ஸ் பேட்ச்க்கு நம்மளோட கிளாஸ் 8 பசங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட் செஷன்ல எந்த சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒன் ஷாட் சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சவுண்ட் லெசன் தான். ஓகே, சோ பசங்களா நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஐ ஹோப் சோ நம்மளோட ரூல்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பெரிய ரூல்ஸ்லாம் கிடையாது. உனக்கு இந்த செஷன் நீ அட்டென்ட் பண்ற அப்ப நம்மளோட உன்னோட 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ண போறது ஆக்டிவ் லேர்னிங். ஸோ நான் கான்செப்ட் சொல்லித்தர இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் நான் உனக்கு சொல்றப்ப நீ அதை ஹைலைட் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி படிக்கிறதுனால கண்டிப்பா எல்லா கான்செப்ட்ஸும் உனக்கு அட் அ டைம் இந்த ஒன் ஷாட் செஷன் பாக்குறப்பே எல்லாமே உனக்கு மண்டைக்குள்ள ஏறிடும். ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் தி செஷன்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான QR கோட் இங்க இருக்கு. அண்ட் இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்லையுமே உனக்கு எல்லா ஷார்ட்ஸும் அண்ட் எல்லா அகாடமிக் கண்டென்ட்டுமே உனக்கு இதுலயுமே வரும். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் நம்ம கரெக்டா டிஸ்ட்ராக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினா பசங்களா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உனக்கு இந்த சாப்டருக்கு தேவையான ஃபார்முலாஸ், ஒர்க் ஷீட்ஸ், குவிசஸ் அண்ட் எல்லா எக்ஸாம் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பசங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேம் எனக்கு இந்த செஷனோட PDF வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப்ல என்ரோல் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல பசங்களா நீங்க ஃப்ரீயாவே என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, சோ குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க பசங்களா, பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஓகே, சோ என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த செஷனோட PDF உனக்கு அதுல டவுன்லோட் ஆயிடும். சோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? சோ பசங்களா சவுண்ட்னா என்ன? இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குது, நீ உங்க அம்மா கிட்ட பேசுறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இது எல்லாமே என்ன உங்களுக்கு கேக்குதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சவுண்ட் இல்லையா? சோ அந்த சவுண்ட பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சோ ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் பார்க்க போறோம். ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். ஓகே, எப்படி இந்த சவுண்ட் ப்ரொபகேட் ஆகுது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அண்ட் சவுண்ட் வேவ்ஸ்னா என்ன, அண்ட் இந்த சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, சோ வித்வுட் வேஸ்டிங் அகைன் எனி டைம். அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை, வயலின் வாசிக்கணும்னு ஆசை, எனக்குமே கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுன்றதே ஒரு தனி ஸ்கில் இல்லையா? அதை போய் எல்லாரும் கத்துப்பாங்க. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தியும் நம்ம இங்க பார்க்க போறோம். அண்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ், மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹியர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷனோட நம்ம சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மள சுத்தி we hear a lot of sounds. கிளி கத்துது, அப்புறம் நான் பேசுறேன், என்னோட வாய்ஸும் உங்க அம்மா வாய்ஸும் சேமா இருக்குமா? கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு. ஸோ we hear different types of sound. ஓகே, ஸோ திடீர்னு ஏதாச்சும் மரத்துல இருந்து ஏதாச்சும் விழுந்தா கூட அதோட சவுண்ட் வேற, நாய் கத்துறது வேற, அப்புறம் காலையில ஒன்று அலாரம் சவுண்ட் வேற, அப்புறம் ஒன்று டீச்சர் ஒன்று திட்டுறது வேற, அம்மா அப்பா திட்டுறது வேற, சிரிக்கிற சவுண்ட் வேற. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் we hear in our day to day life. So thundering of clouds, chirping of birds, mewing of cats, rustling of leaves, music on the radio. So இப்போ எல்லாருமே மியூசிக் ரொம்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டோம், because we love listening to music. நானுமே கூட கிளாஸ் வரதுக்குலாம் முன்னாடி பாட்டு கேட்டுட்டு தான் வரேன், because that will create a good mood இல்லையா? ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல சவுண்ட் இல்லாம இருந்ததே இல்லை. ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன், ஃபுல்லா நீ ஒரு ஹெட் கஃப் வச்சு ஹெட்ஃபோன் ஃபுல்லா போட்டுட்டு இருக்க. ஸோ அந்த ஹெட்ஃபோன் என்ன பண்ணும், எந்த ஒரு சவுண்டும் உன்னோட காதை ரீச் ஆகாம அது பாதுகாத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். உன்னால எந்த சவுண்டும் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நாள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யூ கேன் சர்வை. உனக்கு இந்த உலகமே அமைதியா இருக்கிற மாதிரியும். ஸோ என்னால கண்டிப்பா முடியாது. ஸோ ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம சேலஞ்ச் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ஈச் சவுண்ட் ஹேஸ் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு சவுண்டுக்குமே ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சவுண்ட் எனேபிள்ஸ் அஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். சவுண்ட் இல்லனா நம்மனால ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க முடியுமா? முடியாது. சோ இந்த சவுண்ட் தான் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு இந்த சவுண்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ animals also communicate with other members of their species with the help of sound. ஒரு அனிமலும் இன்னொரு அனிமலும் பேசுறது கூட சவுண்ட் மூலமா தான் அது கம்யூனிகேட் பண்ணிக்குது. சோ எல்லா சவுண்டுமே உனக்கு சூப்பரா இருக்குமா? சில நேரத்துல ஏன் சவுண்டே உனக்கு கடுப்பா இருக்கும் இல்லையா? என்னமா ஐஸ்வர்யா மேம் வாய்ஸ் கேட்டு போர்டு இது இல்ல நல்லாவே இருக்கு, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரிலாம் என் வாய்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் ஐ திங்க் மை வாய்ஸ் இஸ் ப்ளீசிங். என்னதான் கொஞ்ச நேரத்துல ரஃபா இருந்தாலுமே நான் கான்செப்ட் சொல்லி தரப்ப மேபி ஐ think
மை வாய்ஸ் இஸ் நாட் தட் ப்ளீசிங். சில நேரத்துல கடுப்பா இருந்தாலுமே நானே சொல்லிக்க வேண்டியதுதான், மை வாய்ஸ் இஸ் ப்ளீசிங் கொஞ்சமா இல்லையா. ரொம்ப நேரம் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தா வேணாம், மேபி என்னோட வாய்ஸ் வந்து உனக்கு வந்து வெறுத்து இருக்கும். பட் சில சவுண்ட்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கும் பாத்தியா. ஸோ இந்த கிளி கத்துறது, அப்புறம் இந்த காலையிலலாம் இந்த சன்ரைஸ் அப்ப, சன்செட் அப்ப இந்த பேர்ட்ஸ்லாம் சிர்ப் பண்றது, இந்த மியூசிக்லாம் வந்து தட் இஸ் பிளசன்ட், தட் சவுண்ட்ஸ் ஆர் பிளசன்ட் ஃபார் அஸ் இல்லையா. இரிட்டேட்டிங் ஆன சவுண்ட் உனக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ பட் சம் சவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் இன் ஆர் சரௌண்டிங் இஸ் அன்டிசையர்ட். ஸோ தீபாவளி வேற வருது, இந்த டைம்ல வந்து ஃபுல்லா ஓகே எங்க வீட்லாம் சுத்தி பார்த்தனா ஒரே பட்டாசு சவுண்டா வரும். சில பேருக்கு ஆரம்பத்துல இந்த பட்டாசு சவுண்ட் வேணா வந்து நல்லா ஜாலியா இருக்கும், பட் எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். பிகாஸ் அந்த பட்டாசு சவுண்ட்னால உன்னால வேற எந்த வேலையிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. அது ஆக்சுவலா பார்த்தனா யூ ஷுட் அக்செப்ட் த ட்ரூத். ஓகே, என்னதான் டிவி பார்த்துட்டே இருந்தாலுமே இந்த பட்டாசு சவுண்ட் வந்து கான்ஸ்டன்டா காதுல கேட்கறதுனால ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காவே இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நாய்ஸ் ன்னு சொல்லுவோம். சோ த மியூசிக், த சவுண்ட் which is pleasant for our ears, அத நம்ம மியூசிக்னு சொல்லுவோம். சவுண்ட் which is unpleasant, அத நம்ம நாய்ஸ் ன்னு சொல்லுவோம். இந்த லெசன்ல நம்ம இந்த சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ஹியூமன் வாய்ஸ் சிஸ்டம் பத்தி படிக்க போறோம், ஹியரிங் பத்தி படிக்க போறோம், நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி படிக்க போறோம். அந்த நாய்ஸ் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அத பத்தியா நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பசங்களா, ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் அதாவது நம்ம ஒலி வந்து எப்படி வந்து உருவாது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் when an object is set to vibrate. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகுது. ஓகே, சோ என்னோட மொபைலுமே இப்ப வந்து வைப்ரேட் ஆகுது. சோ அதுவுமே வைப்ரேஷன்ல நான் போட்டிருக்கேன், பிகாஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சவுண்ட் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆகுறப்ப. என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உனக்கு வைப்ரேட் ஆச்சுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் உனக்கு வைப்ரேட் ஆச்சுன்னா வாட் இட் வில் ப்ரொடியூஸ், அது வந்து உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆச்சுன்னா உனக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். வைப்ரேஷன்னா என்ன, வைப்ரேஷன் மீன்ஸ் a kind of rapid to and fro motion of a particle. என்னது, வைப்ரேஷன்னா என்ன, ஒரு rapid to and fro, முன்னாடி பின்னாடி போற ஒரு மோஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வைப்ரேஷன் சொல்லுவோம். So vibration means a kind of rapid to and fro motion of a particle. This to and fro motion of the particle causes the substances around it to vibrate. So இந்த பார்ட்டிகல் முன்னாடி பின்னாடி to and fro motionனால பண்றதுனால அந்த அந்த பார்ட்டிகிளை சுத்தி இருக்கிற சப்ஸ்டன்சஸ் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். புரியுதா, ஒரு பார்ட்டிகிள் to and fro motionல இருக்கிறதுனால அது சுத்தி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், அது வந்து வைப்ரேட் ஆகும். thus இந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகுறதுனால, முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றதுனால the sound spreads to the surroundings. ஓகே, சோ கண்டிப்பா ஒவ்வொரு பார்ட்டிகிள் பக்கத்துல இன்னொரு பார்ட்டிகிள் இருந்துட்டே இருக்குமா. சோ ஒரு பார்ட்டிகிள் முன்னாடி மூவ் ஆகுது பின்னாடி மூவ் ஆகுதுன்னா ஆப்வியஸா பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகிள் என்ன ஆகும், மூவ் ஆகும். சோ the substance through which the sound spreads to the surroundings. அதே மாதிரி the substance through which the sound is transmitted is called medium. okay, so sound ஒரு சப்ஸ்டன்ஸ்ல டிராவல் ஆகுது. ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் மூலமா டிராவல் ஆகுதுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as medium. ஓகே, கண்டிப்பா சவுண்ட் வந்து டிராவல் ஆகிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், மீடியம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க இருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னா நான் எது மூலமா டிராவல் ஆகுறேன், நான் ட்ரெயின் மூலமா டிராவல் ஆகுறேன். இப்ப நான் சென்னை டு மதுரை நான் போறேன் அப்படின்னா எனக்கு மீடியமா என்ன இருக்கு, எனக்கு ட்ரெயின் இருக்கு, இல்ல பஸ் இருக்கு, இல்ல கார் இருக்கு. ஓகே, அதுதான் நான் மீடியம்னு சொல்றேன். அதே மாதிரி சவுண்ட் வந்து டிராவல் ஆகணும்னா இட் நீட்ஸ் a substance, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். so sound moves through a medium from the point of generation to the listener. okay, so for example இங்க டப 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 நான் சவுண்ட் வந்து போடுறேன். ஓகே, so இந்த சவுண்ட் வந்து ஒரு காதுக்கு போய் கேட்கும் பாத்தியா, யார் அந்த காது, லிசனர். அவன் தான் வந்து அந்த சவுண்டை வந்து ரிசீவ் பண்றவன். ஓகே, he is the listener, he or she. இந்த சவுண்ட் வந்து அந்த லிசனர் காதுல போய் கேட்கணும் அப்படின்னா it needs a medium. okay, so we can understand the production of sound with the help of some activities. okay, so இந்த propagation எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில activities வச்சு பண்ணலாம். okay, ஒரு empty match box எடுத்துக்கோங்க, அதுல ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நீ என்ன பண்ணிக்கணும், நீ வந்து போட்டுக்கணும். okay, then plug the stretched rubber band with your index finger. what do you observe, do you hear any sound? so இந்த மாதிரி நான் சின்ன வயசுல வந்து நம்ம பண்ணிருக்கலாம். வெறும் அட்டைப்பட்டியில மேட்ச் பாக்ஸ்ல நீ இந்த ரப்பர் பேண்ட் போட்டு டப்ப 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 டப்பன்னு அதை அடிச்சா என்ன ஆகும், ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும், அதனால கிர் கிர் கிர்னு சவுண்ட் வருமா.
சோ இங்கேயுமே உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த ரப்பர் பேண்ட். புரியுதா? இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு எக்ஸாம்பிள் அந்த ஆக்டிவிட்டி வச்சு சிம்பிளா நம்ம முடிச்சாச்சு. ஓகே, சோ ஆன் பிளக்கிங் த ரப்பர் பேண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங். ஓகே, பிளக்கிங்னா அந்த ரப்பர் பேண்ட் இப்படி இழுத்து விடுறப்ப அது அந்த ரப்பர் பேண்ட் வந்து வைப்ரேட் ஆகுதா? You can hear a feeble humming sound as long as the rubber band is vibrating. என்னது? அந்த ரப்பர் பேண்டை நான் பிளக் பண்ணி விடுறப்ப அது அப்படியே லைட்டா வைப்ரேட் ஆகுதா? அந்த வைப்ரேஷன் மோஷன்ல யூ கேன் ஹியர் சம் ஃபீபிள் சவுண்ட். ஃபீபிள்னா வீக்கான சவுண்ட் உன்னால கேட்க முடியும். ஸோ த அம்மிங் சவுண்ட் ஸ்டாப்ஸ் as soon as the rubber band stops vibrating. ஸோ இந்த சவுண்ட் எவ்வளோ நேரம் கேட்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வைப்ரேஷன் முடிஞ்சதுக்கு உடனேவே என்ன ஆகும்? இந்த சவுண்ட் ஹம்மிங் சவுண்ட் வந்து உனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ as long as the vibrations are there, வைப்ரேஷன் இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து அந்த ஹம்மிங் சவுண்ட் வந்து கேக்குது. ஓகே, ஸோ திஸ் கன்ஃபர்ம்ஸ் தட் sound is produced by vibrating particles. என்னது? ஒரு பார்ட்டிகல் வைப்ரேட் ஆச்சுன்னா அப்ப உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணலாம்? நீ வந்து கன்க்ளூட் பண்ணலாம். சோ சவுண்ட் எப்ப ப்ரொடியூஸ் ஆகுது? சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுறப்பதான் சவுண்ட் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். You can see this kind of vibrations in stringed musical instruments. stringed musical instrumentனா என்ன? நிறைய பேர் முன்தினம் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடுறப்ப பாத்தீங்கன்னா அவன் சூர்யா என்ன கையில வச்சிருப்பாங்க? கிட்டார் வச்சிருப்பாங்க இல்லையா? சோ கிட்டார் என்னது? that is one stringed instrument. ஸ்ட்ரிங்கா தானே இருக்கும். கிட்டார் எப்படிடா இருக்கும்? சோ கிட்டார் வந்து ஐ திங்க் நல்லா வரையறேன்ல. ஓகே, ஆல்மோஸ்ட் இட்ஸ் லுக்ஸ் லைக் a guitar தான் நினைக்கிறேன். சோ இந்த கிட்டார்ல நல்லா தான்டா வரையறேன் நானு. ஓகே, ஐ திங்க் சோ இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா கிட்டாரு? ஓகே, சோ கிட்டார்ல இந்த ஸ்ட்ரிங் இதுதான் அந்த ஸ்ட்ரிங். அதுதான் டன் 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 பண்ணா உனக்கு வந்து மியூசிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கிட்டார் அண்ட் சிட்டார். ஓகே, சோ இந்த ஸ்ட்ரிங் இருக்கு அது வைப்ரேஷன்ஸ்னால தான் உனக்கு இங்க அழகான ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. மியூசிக் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இன்னொரு ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். இந்த தீப்பெட்டி வச்சு பண்ண மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன? டேக் அ மெட்டல் ஷாலோ பேன். ஓகே, ஒரு பேன் எடுத்துக்கோ. ஓகே, இல்ல நீ வந்து தவாவோ ஏதோ எடுத்துக்கோடா. ஓகே, ஷாலோ பேன் எடுத்துக்கோ. ஹேங் இட் அட் அ கன்வீனியன்ட் பிளேஸ். அதை வந்து தொங்க விட்டுரு. இன் சச் a way that it does not touch anything. அதை நீ தொங்க விட்டுறப்ப அது எதையுமே வந்து தொடக்கூடாது. அது பாட்டுக்கு இருக்கணும். ஓகே, now strike it with a stick. நீ இப்ப என்ன பண்ற? அந்த பேன் எடுத்து நீ டமால் டமால் டமால்னு ஒரு ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ற? அடிக்கிற. touch the pan gently with your index finger. ஓகே, சோ நல்லா அடிச்சிட்டு இப்போ நீ என்ன பண்ற? உன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துட்டு போய் அதுல அந்த பேன்ல வந்து வைக்கிற. do you feel the vibrations? சோ நீ வந்து நல்லா அடிச்சிட்டு என்ன பண்ற? உன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துட்டு போய் அந்த பேன்ல வைக்கிற. அப்போ உனக்கு ஏதாச்சும் ஒரு வைப்ரேஷன்ஸ் உன்னால ஃபீல் பண்ண முடியுதா? again strike the pan with the stick and hold it tightly with your hands. ஓகே, சோ இப்போ நீ வந்து திரும்ப அந்த பேனை வந்து ஸ்ட்ரைக் பண்ற. இப்போ உன்னோட ஹேண்டால அது ஹோல்ட் பண்ணு. immediately after striking, do you still hear the sound? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரால நீ வைக்கிற. அப்போ உன்னால ஏதாச்சும் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியுதா? அண்ட் செகண்ட் கேஸ்ல நீ வந்து பிடிக்கிற. அப்போ உன்னால வந்து ஏதாச்சும் சவுண்ட் வந்து உன்னால வந்து கேட்க முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ திஸ் ஷோஸ் தட் வைப்ரேட்டிங் பேன் வந்து உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது? வைப்ரேட்டிங் பேன் உனக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன் திஸ் கேஸ் வைப்ரேஷன்ஸ் கேன் பி ஃபெல்ட் பை டச்சிங் த பேன். ஓகே, சோ அந்த பேனை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்றதுக்கு யூ கேன் டச் த பேன். ஓகே, பட் இன் சம் கேசஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் விசிபிள். சில நேரங்கள்ல இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ the above activities shows that sound is produced when an object is set to vibrate. ஓகே, சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தனா வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So the sound produced by vibration is propagated from one location to another. ஓகே, so ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து உனக்கு சவுண்ட் வந்து வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சவுண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது. So when it reaches our ear, we hear the sound. So ஒரு ஆப்ஜெக்ட்ல வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வைப்ரேஷன்ஸ்னால ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சவுண்ட் வந்து லிசனர் காதுக்கு எப்படி ரீச் ஆகுது? பை ப்ரொபகேஷன். ஓகே, பை ப்ரொபகேஷன். ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ அகெயின் இந்த ஆக்டிவிட்டியில பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த பேனை வந்து ஸ்ட்ரைக் பண்றப்ப நீ இண்டெக்ஸ் ஃபிங்கரால டச் பண்றப்ப யூ கேன் ஃபீல் தட் வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன்ஸ் தான் உனக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் செகண்ட் டைம் திரும்ப ஸ்ட்ரைக் பண்றப்ப அந்த பேனை
நீ அதை ஹோல்ட் பண்ணிட்டேன்னு பார்த்தனா வைப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடும். அப்போ உன்னால சவுண்ட் கேட்க முடியாது. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? வைப்ரேஷன்ஸ் தான் உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு உனக்கு தெரியுது. தேர்ட் ஆக்டிவிட்டி போலாமா? தேர்ட் ஆக்டிவிட்டியில நம்ம ஒரு மெட்டல் டிஷ் எடுக்கிறோம்டா. ஓகே, என்னது? அதே மாதிரி ஒரு மெட்டல் டிஷ் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தனா, ஸ்ட்ரைக் இட் அட் இட்ஸ் எட்ஜ் வித் அ ஸ்பூன். ஓகே, ஸோ இந்த மெட்டல் டிஷ்ல நான் என்ன பண்றேன்? அதோட அந்த மெட்டல் டிஷ்ஷோட எண்டில் வந்து நான் என்ன பண்றேன்? ஸ்பூனால வந்து ஸ்ட்ரைக் பண்றேன். அப்போ வந்து உன்னால ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்க முடியுதா அப்படின்னு பார்த்தனா, அகைன் ஸ்ட்ரைக் த டிஷ் அண்ட் டச் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்பூனால என்ன பண்றேன்? அந்த டிஷ்ஷோட ஓரத்துல வந்து நான் ஸ்ட்ரைக் பண்றேன். அப்போ உன்னால ஏதாச்சும் வைப்ரேஷன்ஸ் கேட்க முடியுதா, சவுண்ட் கேட்க முடியுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கேட்கும். ஓகே, அகைன் ஸ்ட்ரைக் த டிஷ் அண்ட் டச் இட். கேன் யூ ஃபீல் த டிஷ் வைப்ரேட்டிங்? ஓகே, ஸோ இப்போ நீ என்ன பண்ற? நீ வந்து திரும்பவுமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நீ அதை டச் பண்ற. கேன் யூ ஃபீல் த டிஷ் வைப்ரேட்டிங்? லுக் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஷ்ல வந்து வாட்டர் ஃபில் ஆயிருக்கு. அதை நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ லுக் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ நீ அந்த ஸ்பூனால நீ வந்து அந்த பேனை வந்து டச் பண்றப்ப நீ வந்து என்ன பார்க்கலாம்? யூ கேன் ஃபீல் த வைப்ரேஷன்ஸ். நீ அந்த வாட்டர்லயுமே நீ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறத உன்னால பார்க்க முடியும். ஸோ டு யூ see any movement on the water surface? Now hold the dish with your hands. What change do you observe on the surface of the water அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஓகே, ஸோ அப்படி பார்த்தனா you have to say what you will observe in the comment section. ஓகே, ஸோ நீ வந்து ஸ்பூனால வந்து இப்படி தட்டுறப்ப அந்த டிஷ்ல ஓரத்துல தட்டுறப்ப யூ கேன் ஃபீல் த சவுண்ட் கேட்கும். ஸோ வைப்ரேஷன்ஸுமே வந்து யூ கேன் see on the surface of water. ஸோ அது எப்படி வந்து உன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து யூ ஷுட் சே இன் த கமெண்ட் செக்ஷன். புரியுதா? ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுற. when you call your friend who is standing at a distance, your friend is able to hear your voice. ஓகே, இங்க இருந்து என்னோட ஃப்ரெண்டை டே கவிதா, டே ராம், டே லக்ஷ்மணா அப்படின்னு வந்து நீங்க வந்து கூப்பிடுறப்ப அவனால வந்து கேட்க முடியுது இல்லையா? ஸோ ஆப்வியஸா நம்மளோட சவுண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறப்ப கண்டிப்பா அவனுக்கு கேட்குது இல்லையா? எப்படி உன்னோட ஃப்ரெண்டுனால நான் கூப்பிடுற சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்குது அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? This is because your sound travels from one place to another. Okay, so நான் வந்து இங்க இருக்கேன். ஓகே, நான் இங்க இருக்கேன். ஸோ என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்? என்னோட சவுண்ட் வந்து நான் கூப்பிடுறேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இங்க இருக்கான். ஓகே, என் ஃப்ரெண்டு இங்க இருக்கான். பெண்ணு விழுந்துச்சுடா. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இங்க இருக்கான். ஸோ he can hear my voice. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டு என்ன ஆகுது? இட் இஸ் டிராவலிங் டு ஹிஸ் ஹியர். It is traveling to his ears இல்லையா? So earlier sound is a form of energy அப்படின்னு நம்ம பார்த்தோம், and it needs a medium to travel. So sound வந்து இங்க இருந்து எப்படி போகுது? இங்க இருந்து travel பண்ணி போகுது. So sound needs a medium அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? So திரும்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகே, take a bell jar and mobile phone. ஒரு bell jar எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோம். ஓகே, மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோம். ஸ்விட்ச் ஆன் த மியூசிக் இன் த மொபைல். ஓகே, மொபைல் ஃபோனில் நம்ம மியூசிக் வந்து ஆன் பண்ணிடுறோம். அண்ட் பிளேஸ் இட் இன் த ஜார். ஃபோனில் வந்து நம்ம வந்து பாட்டை ஆன் பண்ணிட்டு அதை அந்த ஜார்க்குள்ளே போட்டுடுறோம். நவ் பம்ப் அவுட் த ஏர் ஃப்ரம் த பெல் ஜார் யூசிங் எ வேக்யூம் பம்ப். இந்த பெல் ஜாரில் நான் ஃபோனில் சவுண்டு வந்து ஒரு பாட்டு போட்டு உள்ளே போட்டுட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஜாரில் இருக்கிற ஏர் எல்லாத்தையுமே இந்த வேக்யூம் பம்பை வச்சு வெளியில எடுத்துட்டேன். As more and more air is removed from the jar, the sound from the mobile phone becomes feebler and finally very faint. Okay, ஸ்டார்டிங்ல வந்து இந்த பெல் ஜார்ல வந்து நல்லாவே வந்து ஏர் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பெல் ஜார்க்குள்ள அந்த ஃபோனில் வந்து ஒரு பாட்டு போட்டு விட்டேன்னா எனக்கு நல்லாவே அந்த சவுண்ட் வந்து வெளில கேட்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் வேக்யூம் பம்ப் மூலமா அப்படின்னு பார்த்தேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ரிமூவ் பண்ண அந்த சவுண்டுமே வந்து மொபைல் ஃபோன்ல வந்து பாட்டு ஓடுது, அந்த ஃபோனோட அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தட் சவுண்ட் cannot travel in vacuum and it needs a medium like air. ஸோ சவுண்ட் வந்து வேக்யூம்ல டிராவல் ஆகாது. ஓகே, சோ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மீடியம் தேவை, லைக் ஏர் அப்படின்னு சொல்றாங்க. சோ சவுண்ட் வந்து ஏர்ல மட்டும் தான் டிராவல் ஆகுமா மேம் அப்படின்னு பார்த்தனா கிடையாதுடா பசங்களா. நம்மளோட சவுண்ட் வந்து வாட்டர் அண்ட் சாலிட்ஸ்லயுமே உனக்கு என்ன ஆகும்? உனக்கு டிராவல் ஆகும். ஸோ சவுண்ட் டிராவல்ஸ் நாட் ஜஸ்ட் இன் ஏர். சவுண்ட் வந்து எங்கெங்க டிராவல் ஆகும்? சவுண்ட் வந்து ஏர், வாட்டர் அண்ட் சாலிட்ல உனக்கு வந்து டிராவல் ஆகும். புரிகிறதா? சரியா? ஸோ சவுண்ட் என்னென்ன எங்கெங்க டிராவல் ஆகும்? ஏர்ல டிராவல் ஆகும், வாட்டர்ல டிராவல் ஆகும், சாலிட்ல டிராவல் ஆகும். இதெல்லாம் தான் மீடியம் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப்
sound. புரியுதா? So the speed of sound is more in solids than in liquids and it is very less in gases. இத நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். So இந்த மூணு மீடியம்ல சவுண்ட் வந்து டிராவல் ஆகும்னு சொல்றீங்களே மேம், எந்த மீடியம்ல சவுண்ட் வந்து பயங்கர ஃபாஸ்டா டிராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தனா, சவுண்ட் வந்து சாலிட்ஸ்ல தான் பயங்கர ஃபாஸ்டா வந்து டிராவல் ஆகுமா? ஓகே, the speed of sound, ஓகே vs னு போட, vs னா speed of sound in solid, இங்க தான் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து speed of sound is more in liquids and then speed of sound is more in gases. So இதுதான் வந்து உனக்கு ஆர்டர். ஓகே, சோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எங்க ஜாஸ்தியா இருக்கும்? நம்ம சாலிட்ஸ்ல தான் உனக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு? நம்ம பல்பை கண்டுபிடிச்சவர் இல்லையா? சோ அவர் தான் போனோகிராஃப் அப்படின்றதையுமே என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சாரு. a device that played the recorded sound. ஓகே, ரெக்கார்டட் சவுண்ட ப்ளே பண்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் போனோகிராஃப். அதை யாரு கண்டுபிடிச்சா? நம்மளோட தாமஸ் ஆல்வா எடிசன். சோ யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். நல்ல வேலை இல்ல, அதனால ரெக்கார்டட் சவுண்ட நம்மளால ப்ளே பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ஸ்டோன் எடுக்கணும். அந்த 2 ஸ்டோனை நான் என்ன பண்ண போறேன்? strike them together and listen to the sound. ஓகே, சோ இப்போ நம்ம பழங்காலத்துக்கு போயிட்டு எப்படி கல்ல வந்து உரசுறப்ப உனக்கு தீ வந்து பத்திக்குதோ, அதே மாதிரி இப்போ நான் வந்து 2 சவுண்டை வந்து நான் வந்து என்ன பண்றேன்? தேய்க்கிறேன். அப்ப எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எனக்கு கண்டிப்பா ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஓகே, now take the stones under water and strike them. இப்போ ஏர்ல வந்து நான் 2 கல்லையுமே வந்து உரசுறேன். அப்ப எனக்கு கண்டிப்பா சவுண்ட் வரும். இப்போ அதே ஆக்டிவிட்டி நான் என்ன பண்றேன்? தண்ணி கடையில வந்து 2 கல்லையுமே வந்து நான் உரசுறேன். அப்ப எனக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So you will find that the sound produced by the stones under water is feeble and not very clear. ஓகே, சோ நீ தண்ணி கடையில இந்த சவுண்ட கல்ல வந்து உரசுறப்ப சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது. அதுவே நீ தண்ணிக்கு இல்லாம வெளியில வந்து இந்த கல்ல வந்து உரசுறப்ப சவுண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் is the distance traveled by sound in 1 second. So speed of sound வந்து என்னது அப்படி பார்த்தனா, speed of sound வந்து உனக்கு என்ன அப்படின்னு பார்த்தனா, distance traveled by the sound in 1 second. Okay, so speed of sound is equal to distance traveled by the sound in 1 second. எவ்வளவு டைம்ல distance by speed is equal to distance by time. So distance traveled by sound in time எவ்வளோடா பசங்களா? 1 செகண்ட்ல எவ்வளோ distance நம்மளோட sound வந்து travel பண்ணுது, அதுதான் நம்ம speed of sound னு சொல்றோம். So it is denoted by, எப்படி நம்ம denote பண்றோம்? நம்ம v denote பண்றோம். ஓகே, எப்படி நம்ம இத ரெப்ரசன்ட் பண்றோம்? v is equal to n lambda. ஓகே, v is equal to n lambda. என்னது மேம் இது? ஃபார்முலா இத சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிரஷன் இப்படி போடுறீங்க, ஒன்னும் புரியலையே மேம் அப்படின்னு கேட்டனா, n is a frequency and lambda is a wavelength. ஓகே, என்னதான் நம்ம என்ன சொல்றோம்? frequency னு சொல்றோம். ஒன்னு புரியலையே மேம். இது ஆக்சுவலா பார்த்தனா speed is equal to distance traveled by sound in 1 second. So distance வந்து நம்ம wave சைடுல பார்த்தோம்னா it is actually wavelength. இத பத்தி நான் சொல்றேன். So divided by time. Okay, so 1/t நம்ம frequency னு சொல்லுவோம். So 1/t is actually frequency. So இத பத்தி சொல்ற கவலைப்படாதீங்க. So 1/t க்கு பதிலா நான் n போட்டேனா it becomes n lambda. So இதுதான் எனக்கு speed of sound ஓட expression. So என்ன மேம் ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் விளங்கல அப்படின்னு பார்த்தனா, yes, we will try to understand. Wavelength னா என்னடா பசங்களா? It is the distance between two consecutive particles which are in the same phase of vibration. So vibration ல பார்த்தனா usually we'll understand about the wave, அதாவது sound travels in a wave அப்படின்னு சொல்றோம். So இங்க பார்த்தனா இப்படிதான் நம்மளோட wave வந்து travel ஆகுது அப்படின்னு பார்த்தனா, so this is one crest, this is one crest. அதாவது மவுண்டன் மாதிரி இருக்கு பாத்தியா? இந்த ரெண்டுத்துக்குமே நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து wavelength அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இங்க என்ன சொல்றாங்க? wavelength is the distance between two consecutive particles which are in the same phase. ஓகே, இதான் சேம் ஃபேஸ். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். இதுக்கும் உள்ள நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடையாது wavelength. இதுக்கும் உள்ள நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம wavelength னு சொல்றோம். So the unit of wavelength என்ன? மீட்டர். ஓகே, so wavelength னா என்னன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு. So ஒரு ஃபேஸ்ல ரெண்டு பார்ட்டிகிளுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நான் wavelength னு சொல்றேன். So wavelength ஓட யூனிட் என்னடா பசங்களா? மீட்டர். So இப்போ frequency னா என்னது மேம்? Frequency is the number of vibrations of a particle in the medium in 1 second. ஓகே, so wavelengthக்கும் நீ frequencyக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து உனக்கு புரியணும். wavelengthக்கும் frequencyக்கும் உண்டான டிஃபரன்ஸ் உனக்கு வந்து புரியணும். ஸோ wavelengthன்றது ஒரு பார்ட்டிகிள், ரெண்டு பார்ட்டிகிளுக்கு நடுவுல இருக்கிற அந்த பார்ட்டிகிள் டிராவல் ஆகுறப்ப ஒரே ஃபேஸ்ல அதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? wavelength சொல்றோம். ஆனா இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ், ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு crest ஒரு trough இத ஒரு ஆசிலேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி எத்தனை ஆசிலேஷன்ஸ் உனக்கு ஒரு செகண்ட்ல நடக்குது அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஓகே, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன், அதாவது ஒரு ஆசிலேஷன் சொல்லலாம், ரெண்டும் சேம் தான். சோ frequency is the number of vibrations in 1 second. அதோட யூனிட் என்ன, ஃபர்ஸ்ட் அதை எப்படி டினோட் பண்ணுவோம், n ன்னு டினோட் பண்ணுவோம். அதோட frequency, அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெர்ட்ஸ். ஓகே, சோ frequencyயோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெர்ட்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் ஈக்குவல் டு n lambda. சோ இதை வச்சு உனக்கு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. சோ சவுண்ட் ஹஸ் த frequency of 50 hertz. ஓகே, சோ இது என்னது, 50 hertzன்றது frequency. சோ frequency is equal to 50 hertz and wavelength என்னது, 10 meter. wavelength is equal to 10 meter. இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி, நீயே கால்குலேட் பண்ணிடுவ. n lambda which is equal to 50 into 10. இப்போ எதோன 50 into 10 which is equal to 500 meter per second. ஏன்னா ஸ்பீடோட யூனிட் இஸ் மீட்டர் per second. புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி frequency உனக்கு 5 hertz. frequency உனக்கு 5 hertz and speed வந்து உனக்கு என்னது, உனக்கு 25 meter per second. இப்போ உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, wavelength கேட்டிருக்காங்க. so v is equal to n lambda வா. இப்போ wavelength calculate பண்ணனும்னா v is lambda is equal to lambda is equal to v by n. so v என்ன 25 and frequency என்ன 5. so wavelength என்ன 5 meter. கரெக்டா? கரெக்ட். ஓகே, so இப்போதான் நம்ம வந்து அந்த frequency, wavelength and speed of the sound ஓட applications, and the formula oda applications paathom. Okay, so the speed of sound, okay, the speed of sound depends on the properties of the medium. Okay, so enadhu நம்ம sound oda speed வந்து அந்த medium oda properties மேல depend ஆயிருக்கு. Okay, so அந்த medium பொறுத்து தான் அந்த sound oda speed வந்து depend ஆயிருக்கு அப்படினு சொல்றாங்க. Okay, என்னென்ன factors அப்படினு பார்த்தனா, என்னென்ன properties அப்படினு பார்த்தனா, temperature, pressure and humidity. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மேல நம்ம ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கு அந்த மீடியம், எவ்வளோ பிரஷர்ல இருக்கு அந்த மீடியம் அண்ட் எவ்வளோ ஹியூமிடிட்டி அந்த மீடியம்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு தான் அந்த சவுண்டோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். இன் எனி மீடியம் as the temperature increases the speed of sound increases. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மீடியமா இருந்தாலும் சரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக as temperature increases உனக்கு என்ன ஆகும், the speed of sound also increases. sound oda speed என்னாகும், as temperature increases speed of sound also increases. Okay, first point. Okay, temperature increase, அந்த medium oda temperature increase ஆச்சுனா அந்த mediumல sound oda speed increase ஆகும். speed of sound in air is 331 meter per second at 0 degree Celsius. அதுவே 22 degree Celsiusல speed of sound பாத்தீங்கன்னா 344 meter per second. so higher temperatureல speed of sound உனக்கு ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. so speed of sound at a particular temperature in various medium are listed. okay, so ஒவ்வொரு மீடியம்ல the speed of sound வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ல உனக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. so சாலிட்ஸ்ல, டிஃபரண்ட் சாலிட்ஸ்ல உனக்கு ஸ்பீட் வந்து வேரி ஆகுது இல்லையா. சோ இந்த மூணு சாலிட்ல எந்த சாலிட்ல வந்து ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கு, சவுண்டோட ஸ்பீடு அலுமினியம்ல ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன, லிக்விட்லயுமே சீ வாட்டர்ல ஒரு ஸ்பீடு, டிஸ்டில்ட் வாட்டர்ல நம்மளோட சவுண்டோட ஸ்பீடு டிஃபரெண்டா இருக்கு இல்லையா. சீ வாட்டர்ல ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் கேசஸ்ல பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கேஸ்ல, ஆக்சிஜன்ல, ஹைட்ரஜன்ல தான் உனக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர், என்னது the amount of water vapor. so நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டே இருப்பீங்க, மேம் humidity னு ஒன்னு சொன்னீங்களே, அத பத்தி எதுவுமே சொல்லலையே. what do you mean by humidity மேம்? humidityனா நம்ம காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம humidity னு சொல்லுவோம். okay, so the amount of water vapor present in the air இல்லையா. so நம்ம காத்துல இருக்கிற அந்த water vapor ஈரப்பதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as humidity. it is less during winter and more during summer. சென்னையிலலாம் வந்து ரொம்பவே வந்து வேர்க்கும். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, because humidity அங்க ஜாஸ்தி, ஏன்னா பக்கத்துலயே பீச் இருக்கு இல்லையா. சோ அதனால தான் சொல்லுவாங்க சம்மர் சீசன்ல humidity உனக்கு ஜாஸ்தியா இருக்கும், விண்டர் சீசன்ல உனக்கு humidity கம்மியா இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த மீடியம்ல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, அதே மாதிரி நல்லா கவனிங்கடா பசங்களா. the speed of sound increases with increase in humidity. காத்துல ஈரப்பதம் அதிகமாக கூட அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து உனக்கு என்ன ஆகும், அந்த மீடியம்ல உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ
ஈரப்பதம் ஒரு மீடியம்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் ஜாஸ்தியா இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆக அங்க டென்சிட்டி ஆஃப் ஏர் கம்மியாகுது, அதனால சவுண்ட் வந்து ஸ்பீடா வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ we saw that sound travels in different medium with different speed. ஓகே, ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு மீடியம்லையுமே நம்ம சவுண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுது இல்லையா. ஸோ how it travels in a medium, இவ்வளோ நேரம் ஒவ்வொரு மீடியம்ல எப்படி டிராவல் ஆகுது, எவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் ஆகுது, அது வேரி ஆகுது, அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு மீடியம்ல நம்ம சவுண்ட் வந்து டிராவல் ஆகுது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ when a body vibrates, நம்மளோட ஒரு பாடி வந்து வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம டியூனிங் ஃபோர்க்குன்னு சொல்லுவோம். உன்னோட பிசிக்ஸ் லேப்ல வந்து நீ பார்த்திருப்ப. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டியூனிங் ஃபோர்க். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன். ஓகே, இதை வந்து நான் வந்து அடிக்க போறேன். ஓகே, ஸோ இல்லை அந்த டியூனிங் ஃபோர்க் எடுத்து எங்கேயாச்சும் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த டியூனிங் ஃபோர்க் என்ன ஆகும், இந்த ரெண்டு கம்பி இருக்கு பார்த்தியா, அது வந்து அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ when a body vibrates, the particle of the medium in contact with the vibrating body is first displaced from its equilibrium position. ஓகே, இந்த டியூனிங் ஃபோர்க்கை அடிக்கிறப்ப அந்த திஸ் டியூனிங் ஃபோர்க் இருக்கு பார்த்தியா, அதோட பொசிஷன்ல இருந்து அந்த என்ன ஆகும், முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஸோ when a body vibrates, the particle of the medium in contact with the vibrating body is first displaced from its equilibrium position. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டிகிள் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ வந்து அது மூவ் ஆகுதுன்னா ஆப்வியஸா இந்த வைப்ரேட்டிங் பாடிக்கு பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகிளும் என்ன ஆகும், அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ்னால இந்த வைப்ரேட்டிங் பாடியை சுத்தி இருக்கிற அந்த மீடியம்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸும் என்ன ஆகும், அது வந்து அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருந்து என்ன ஆகும், அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். அதை தான் இங்க சொல்றாங்க. சோ இதனால என்ன ஆகும், இட் தென் எக்ஸர்ட்ஸ் a force on the adjacent particle. ஓகே, இந்த வைப்ரேட்டிங் பாடி இப்படி 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 மூவ் ஆகுது, இப்படி 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 மூவ் ஆகுதுன்னா ஸோ இங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆனா பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகும். இந்த மாதிரி என்ன ஆகும், உனக்கு வந்து எல்லா பார்ட்டிகல்ஸும் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குமா. ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன் த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் த ear of the person. ஓகே, ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க்ல நான் இப்படி அடிக்கிறேன், அது வைப்ரேட் ஆகுது, அதனால பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகல்ஸும் வைப்ரேட் ஆகுது. இந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுறதுனால இன்னொரு பார்ட்டிகல் வந்து வைப்ரேட் ஆகுது. இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் அப்படியே டிராவல் ஆகி எது வரையும் போகும், அந்த லிசனரோட காது வரைக்கும் போகும். ஸோ திஸ் இஸ் ஹவு சவுண்ட் டிராவல்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் டு த லிசனர். இது இப்படிதான் நம்மளோட சவுண்ட் வந்து எங்க இருந்து எங்க போகுது, சோர்ஸ்ல இருந்து நம்மளோட லிசனருக்கு போகுது. ஓகே, சோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் லெட் அஸ் கன்சிடர் a வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபார்க் இல்லையா. சோ இதுதான் நான் சொன்னேன், இந்த வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபார்க், இதுதான் டியூனிங் ஃபார்க்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், லெபார்ட்டரியில யூசுவலா வச்சிருப்பாங்க பிசிக்ஸ் லேப்ல. ஓகே, சோ அதை நான் வந்து இப்படி ஸ்ட்ரைக் பண்ணனா அது வைப்ரேட் ஆகும். ஓகே, சோ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபார்க்ஸ் வந்து ஃபார்வர்டா மூவ் ஆகுறப்ப அது என்ன ஆகும், அது வந்து புஷ் பண்ணும். இங்க இருந்து இப்படி கம்பி இருக்குன்னா இது வந்து வைப்ரேட் ஆகுறப்ப இது என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸோட இது வந்து புஷ் ஆகுது. ஸோ பார்ட்டிகல்ஸ் இங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸும் புஷ் ஆகுது இல்லையா, அண்ட் கம்ப்ரஸஸ் த ஏர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இது வைப்ரேட் ஆகுறப்ப இங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும், பக்கத்துல வந்துடும். ஸோ திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ ஆரம்பத்துல தூரமா இருந்துச்சு, பட் இங்க வந்து ஒரு ஃபோர்ஸோட இந்த பார்ட்டிகல்ஸை தள்ளுறப்ப அது இன்னொரு பார்ட்டிகல்ஸ் கூட பக்கத்துல போகுது. ஸோ தேர் இஸ் அ கம்ப்ரெஷன் ஏரியா. என்னது, அங்க ஒரு கம்ப்ரெஷன் ஏரியா கிரியேட் ஆகுது இல்லையா. சோ திஸ் ஏரியா இஸ் கால்ட் as கம்ப்ரெஷன். ஓகே, சோ when it moves backward, ஓகே, இப்போ வந்து அது முன்னாடி போறப்ப இந்த பார்ட்டிகல் லேயரோட இந்த பார்ட்டிகல் லேயர் வந்து அப்படியே பக்கத்துல வருது, தட் இஸ் கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் இது திரும்ப பின்னாடி வருமா, அப்ப வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து it creates a region of low pressure. Okay, so இங்க first பார்த்தனா particles vibrate ஆகுறப்ப particles ஒன்னோட ஒன்னு பக்கத்துல வருது, that is a compression area. அதுக்கப்புறம் பின்னாடி போறப்ப இது வந்து low pressure region, particlesலாம் தூரமா வந்துருது, that is called as rarefaction. Okay, இந்த மாதிரி compressions and rarefactions வந்து ஒரு wave வந்து produce பண்ணும். என்னது, இந்த மாதிரி compressions, rarefaction, compressions, rarefactions, compressions, rarefaction, இந்த மாதிரி அது என்னாகும், particles வந்து உனக்கு வந்து travel ஆகிட்டு இருக்கும். Okay, இததான் நம்ம என்ன சொல்லுவோம், wave அப்படின்னு சொல்லுவோம். இததான் நம்ம என்ன சொல்லுவோம், sound wave னு சொல்லுவோம், which propagates through the medium. இதுதான் என்னாகும், இந்த மாதிரி compressions, rarefaction, compression, rarefaction of the particles தான் உனக்கு நம்ம wave அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த மீடியம்ல வந்து என்ன ஆகுது, travel ஆகுது. Okay, இதுதான் என்ன ஆகுது, அந்த மீடியம்ல travel ஆகுது. Okay, so throw a stone into a pool of still water. Okay, water வந்து அப்படியே ஸ்டில்லா இருக்கு. Okay, ஸ்டில்லானா அப்படியே வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம வாட்டர் வந்து அப்படியே நிலையா நிக்குது. இப்போ நீ என்ன பண்ற, ஒரு ஸ்டோனை வந்து ஒரு கல்லை வந்து ஒரு பூல்ல நீ வந்து
அந்த நிலையான அந்த தண்ணியில வந்து நீ என்ன போடுற, ஒரு கல்லை வந்து போடுற. ஓகே, இட் ப்ரொடியூசஸ் வேவ்ஸ். ஓகே, சோ நீ அந்த மாதிரி நிலையா அந்த தண்ணி வந்து இருக்கிறப்ப அதுல ஒரு கல்லை போட்டோன்னே என்ன ஆகும், அப்படியே வேர்ல்ட் பூல் கிரியேட் ஆகுமா, அப்படியே அப்படியே அந்த வேவ் வந்து கிரியேட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலா பண்ணி பார்க்கலாம். ஓகே, அங்க தூரமா அங்க தண்ணி வந்து அப்படியே நிக்குது அப்படின்னா நீ கல்லு தூக்கி போட்டேன்னு வையன், அப்படியே ஒரு வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது நீ பார்க்கலாம். ஓகே, ஸோ தே டிராவல் இன் ஆல் டைரக்ஷன். இந்த வேவ் வந்து உனக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே என்ன ஆகும், டிராவல் ஆகும். ஸோ டூ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்? ஓகே, ஸோ இந்த வேவ் வந்து டிராவல் ஆகுறப்ப நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வந்து அவேவா மூவ் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ இதை வந்து நீ எப்படி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தனா, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உனக்கு மூவ் ஆகுதா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பண்ணலாம், நீ இந்த தண்ணியில இந்த நிலையா நிக்கிற தண்ணியில நீ என்ன பண்ணலாம், சில கிரெயின்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, கிரெயின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டோன்னா அது மேல மிதக்குமா? ஓகே, சோ இப்போ நீ கல்ல தூக்கி போடுறப்ப சப்போஸ் இந்த வைப்ரேஷன்ஸ்னால உனக்கு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்ல இந்த கிரெயினும் இருக்கு. சோ இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா கிரெயினும் மூவ் ஆகும் இல்லையா? சோ அது மூலமா சப்போஸ் கிரெயின் மூவ் ஆச்சுன்னா ஓகே, அப்ப இங்க பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ செக் இட் பை பிளேசிங் கிரெயின்ஸ் ஆஃப் sawdust over the water. They do not move away. ஓகே, சோ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வருது? சோ நீ பார்ட்டிகல்ஸ் நீ வந்து போடுற sawdust வந்து போடுற. sawdustனா என்ன, இந்த வுட்டோட பார்ட்டிகல்ஸ் தான் sawdustன்னு சொல்றோம். அதை நீ தண்ணியில போடுறப்ப அது என்ன ஆக மாட்டேங்குது, அது மூவ் ஆக மாட்டேங்குதுடா. மேம் நான் மூவ் ஆகலன்னு நினைச்சேன், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தோன்னா மூவ் ஆகல. ஓகே, சோ மூவ் ஆகல. சோ இன்ஸ்டெட் தே மியர்லி மூவ் அப் அண்ட் டவுன். சோ இந்த sawdust வந்து அப்படியே இந்த வைப்ரேஷன்ஸ்னால அப்படியே வெளியில போகும் அப்படின்னு நினைச்சா அது அப்படிலாம் போக மாட்டேங்குது. இந்த sawdust மேல கீழே என்ன ஆகுது, float. It is floating up and down. Okay, about their mean position. Similarly, sound also travels in the form of a wave. ஓகே, ஸோ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து உனக்கு இப்படி மூவ் ஆக மாட்டேங்குது, இட் இஸ் மூவிங் அப் அண்ட் டவுன், இட் இஸ் மூவிங் அப் அண்ட் டவுன். இதே மாதிரி தான் நம்மளோட சவுண்ட் என்ன ஆகுது, இட் இஸ் மூவிங் அப் அண்ட் டவுன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ வேவ். ஓகே, ஸோ சவுண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது, இட் இஸ் டிராவலிங் இன் த ஃபார்ம் ஆஃப் அ wave. So sound waves. So sound is a form of energy. இல்லையா, சவுண்டுமே ஒரு form of energy. It is transferred through the air or any other medium in the form of mechanical waves. So sound வந்து ஒரு form of energy தான். இது ஒரு மீடியம்ல travel ஆகுறப்ப அது மெக்கானிக்கல் waves தான் என்ன ஆகுது, travel ஆகுது. So mechanical waveனா என்ன மேம், அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோன்னா, it is a disturbance which propagates in the medium due to the repeated periodic motion of the particles of the medium from their mean position. மேம் டெஃபினிஷனை சொல்றீங்க, பட் மீனிங்கை சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் வேவ்னா என்னடா பசங்களா, இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகே, ஸோ இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ விச் ப்ரொபகேட்ஸ் இன் மீடியம், இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த மீடியம்ல ப்ரொபகேட் ஆகுது. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, டியூ டு த ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் த particles of the medium. Okay, so இந்த மீடியம்ல இருக்கிற particles வந்து ரிப்பீட்டடா பீரியாடிக் மோஷன்னா to and fro motion, அதோட பொசிஷன்ல இருந்து முன்னாடி பின்னாடி போறதுதான் பீரியாடிக் மோஷன் சொல்றோம். சோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, அது பீரியாடிக் மோஷன்ல இருக்குது. அதனாலதான் என்ன ஆகுது, மெக்கானிக்கல் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so the disturbance which is caused by the vibrations of the particle is passed over to the next particle. so இந்த மாதிரி என்ன ஆகுது, இந்த மாதிரி ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன்னால ஒரு மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அங்க கிரியேட் ஆகுது. ஒரு பார்ட்டிகிள் இந்த மாதிரி மோஷன்ல மூவ் ஆகுறப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகிளும் அதே மாதிரி உனக்கு வந்து மூவ் ஆகுது. so it means that energy is transferred from one particle to the another as a wave motion. okay, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, எனர்ஜி வந்து ஒரு பார்ட்டிகிள்ல இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வேவா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆவிக்லியா, ஸோ எனர்ஜி வந்து ஒரு பார்ட்டிகிள்ல இருந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு வேவ் மோஷனா டிராவல் ஆகுது. ஸோ இந்த வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர், நாட் த பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, இந்த வேவ் மோஷன்ல எனக்கு அந்த பார்ட்டிகிளே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, தப்பு. ஓகே, இந்த வேவ் மோஷன்ல உனக்கு என்ன ஆகுது, பார்ட்டிகிள் டிராவல் ஆகலடா பசங்களா, பார்ட்டிகிள் உனக்கு டிராவல் ஆகல, டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஒரு பார்ட்டிகிள் வந்து இன்னொரு பார்ட்டிகிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நான் சொன்னேன்னா கிடையவே கிடையாது. ஒரு பார்ட்டிகிள்ல இருந்து அந்த வேவ் மோஷன் இன்னொரு பார்ட்டிகிளுக்கு வந்து டிராவல் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, சோ பார்ட்டிகிள் டிரான்ஸ்ஃபர் ஆகல,
பார்ட்டிகிள் டு பார்ட்டிகிள் இந்த வேவ் மோஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த வேவ் மோஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த வெலாசிட்டி ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள். ஓகே, ஸோ வைப்ரேட்டிங் பார்ட்டிகிளோட வெலாசிட்டி வேற, அப்புறம் இந்த வேவ் மோஷனோட வெலாசிட்டி வேற. ஃபர்ஸ்ட் யோசி, அந்த பார்ட்டிகிளோட ஸ்பீடு வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வேவ் மோஷன் என்னது, அந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இல்ல ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன், இதுதான் நம்ம ஒரு வேவ்னு சொல்றோம். அதோட வெலாசிட்டி பார்த்தோன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பார்ட்டிகிள் இண்டிவிஜுவல் பார்ட்டிகிளோட வெலாசிட்டியோட இந்த வேவ் மோஷனோட வெலாசிட்டி வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே, இதையும் ஏத்திக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், for the propagation of a mechanical wave the medium must possess the properties of inertia. ஓகே, இந்த மெக்கானிக்கல் வேவ் வந்து உனக்கு propagate ஆகணும் அப்படி என்றால் அந்த மீடியம் வந்து அது இனர்ஷியாவோட ப்ராப்பர்ட்டிஸை possess பண்ணணும். Okay, the medium must possess the properties of inertia, elasticity, uniform density and minimum friction among the particles. Okay, so ஒரு மீடியம்ல நம்மளோட மெக்கானிக்கல் வேவ் வந்து உனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த மீடியம் என்னென்னலாம் ப்ரோசஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரோசஸ் பண்ணணும்? இட் ஷுட் ப்ரோசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ஷியா, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் மினிமம் ஃப்ரிக்ஷன் அமங் த பார்ட்டிகல்ஸ். ஓகேயா? ஸோ இப்படி பார்த்தனா நான் வந்து சொன்னேன், நான் இங்க இருந்த டே ராகுல், டே ஸ்வாதி அப்படின்னு நான் வந்து கூப்பிடுறப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஆப்வியஸா கேக்குது, ஏன்னா என்னோட சவுண்ட் வந்து மீடியம் மூலமா டிராவல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சவுண்ட் ப்ரொபகேட் ஆகுறதோ எப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அது இந்த ஏர் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்ல சாலிட் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்ல லிக்விட் மூலமாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த சவுண்ட். ஆனா ஸ்பேஸ்ல, ஓகே, விண்வெளியில அங்க எந்த ஒரு மீடியமும் இல்ல. அப்ப ஆஸ்ட்ரோநாட்ஸ் பேசுறது இன்னொரு ஆஸ்ட்ரோநாட்க்கு கேக்குமா? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்போ இன்னொருத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க எது மூலமா பேசுவாங்க, அதுதான் நம்ம எப்ப பார்க்க போறோம். ஸோ த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட பேசணும்னா ஆப்வியஸா பேச முடியாது, ஏன்னா நடுவில் எந்த ஒரு மீடியமும் இல்ல, இல்லையா? ஸோ அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தே ஹாவ் டிவைசஸ் இன் தேர் ஹெல்மெட்ஸ். ஓகே, அவங்களோட ஹெல்மெட்ஸ்ல தேர் வுட் பி சம் டிவைசஸ். அவங்களோட ஹெல்மெட்ல ஒரு டிவைஸ் இருக்குமா? ஸோ த ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆர் டிவைசஸ் இன் தேர் ஹெல்மெட்ஸ் which transfer the sound waves from their voices into radio waves and transmit it to the ground. This is exactly the same as how radio at your home works. Okay, so எப்படி இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க? ஸோ இந்த ஹெல்மெட் வந்து என்ன பண்ணும், இந்த சவுண்ட் வேவ்ஸை ரேடியோ வேவ்ஸா கன்வெர்ட் பண்ணும். அது மூலமா இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு ரேடியோ அட் யுவர் ஹோம் ஒர்க்ஸ். உன்னோட வீட்டில் இருக்கிற ரேடியோவும் இந்த மாதிரி தான் உனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ உனக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா தேர் ஆர் 2 types ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். ஓகே, மெக்கானிக்கல் வேவ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, மெக்கானிக்கல் வேவ்னா என்னன்னு பார்த்தோம். திரும்ப என்னன்னு போய் நீங்களே போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாட் யூ மீன் பை மெக்கானிக்கல் வேவ்? மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா disturbance which propagates in a medium due to repeated periodic motion of the particles of the medium from their mean position. ஓகே, ஸோ பசங்களா இந்த டெஃபினிஷன்லாம் உனக்கு கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ நல்லா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், தேர் ஆர் 2 types ஆஃப் மெக்கானிக்கல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ். ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, வாட் டு யூ மீன் பை டிரான்ஸ்வர்ஸ் வேவ்? இன் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் the particles of the medium vibrate in a direction which is perpendicular to the direction of propagation of wave. So wave motion ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா நம்மளோட அந்த மீடியம் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகும்னு பார்த்தோன்னா இந்த வேவ் ப்ரொபகேஷனோட பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நம்ம பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். புரியுதா? நல்லா கவனிங்க. டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல வேவ் மோஷனோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா பார்ட்டிகல்ஸோட டைரக்ஷன் இருக்கும் இந்த வேவ் மோஷனோட டைரக்ஷனோட பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நம்ம பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, நம்ம கிட்டார், வயலின் இதுல வர வேவ்ஸ் எல்லாமே உனக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அண்ட் லைட் வேவ்ஸ்மே உனக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, so transverse waves are produced only in solids and liquids. ஓகே, நல்லா கவனிங்க. transverse waves உனக்கு எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தனா நம்மளோட solids and liquidsல மட்டும் தான் உனக்கு transverse waves வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, so பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் வேவ் மோஷனோட டைரக்ஷனோட
perpendicular directionல நம்ம particles வந்து உனக்கு மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தனா நம்மளோட longitudinal wave, that is நெட்டலை. So longitudinal waveல particles of the medium வந்து vibrate in a direction which is parallel to the direction of propagation of the wave. Transverse waveல particles ஓட movement வந்து இந்த wave propagation ஓட direction விட perpendicularல இருக்கும். ஆனா longitudinal waveல அப்படி இல்ல, particles எந்த directionல மூவ் ஆகுதோ அதே அதாவது wave motion எந்த directionல இருக்கோ அதே directionல தான் நம்மளோட particlesமே வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. So waves in springல பார்த்தனா spring வந்து நீ இப்படி வந்து இழுத்து விட்ட அப்படின்னு பார்த்தனா அது wave motion இந்த directionல தான் இருக்கும், அந்த springம் உனக்கு இந்த directionல தான் மூவ் ஆகும். So waves in spring is the longitudinal wave and sound waves in a medium. என்னது, ஒரு மீடியம்ல நம்மளோட sound waves compression and rarefaction ல பார்த்தனா நம்ம particles வந்து உனக்கு அந்த wave motion ஓட directionல தான் மூவ் ஆகுது இல்லையா. So this is an example of a longitudinal wave. So இங்க பாருங்க, so நம்ம particles முன்னாடி பின்னாடி மூவ் ஆகுது. So wave motion உனக்கு இந்த direction, particles motion இந்த direction. So this is an example of a longitudinal wave. So seismic wave னு ஒன்னு இருக்கு தெரியுமா? seismic wave உனக்கு எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தனா earthquake அப்ப உனக்கு இந்த seismic wave வந்து ஃபார்ம் ஆகும். Ma'am, what do you mean by seismic wave? Okay, so the seismic wave formed during earthquake is an example for longitudinal wave. Longitudinal wave example, the seismic wave formed during earthquake. So the waves traveling through the layers of the earth due to explosions, earthquakes and volcanic eruptions are called seismic waves. So seismic waves na enna appdi pathana waves traveling through the earth due to explosion. ஓகே, எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்ப, earthquakes நடக்கிறப்ப, வால்கனோ வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுறப்ப உனக்கு வந்து என்ன வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது earthக்கு நடுவுல அப்படின்னு பார்த்தனா இந்த மாதிரி longitudinal waves தான் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. that is an example for a seismic wave னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஃபோன் மூலமா அண்ட் சீஸ்மோமீட்டர் மூலமா நம்ம இந்த வேவ்ஸை பத்தி என்ன பண்ணலாம், படிக்கலாம் அண்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சீஸ்மாலஜி அப்படின்ற ஒரு ஸ்டடியே இருக்கு. இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த சீஸ்மிக் வேவ்ஸோட சயின்ஸை பத்தி படிக்கிறதுக்கு தேர் இஸ் அ பிரான்ச் கால்ட் அஸ் seismology. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். இந்த சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல் சவுண்ட்ஸ் தட் வி ஹியர் ஆர் நாட் த சேம். எல்லா சவுண்டுமே உனக்கு சேமா இருக்கா? இப்போ நான் பேசுறது வேற, உங்க அக்கா பேசுறது வேற மாதிரி இருக்கும், அண்ணா பேசுறது வேற மாதிரி இருக்கும், அனிமல்ஸ் பேசுறது வேற மாதிரி இருக்கும், பேர்ட்ஸ் பேசுறது வேற மாதிரி இருக்கும், உங்க டீச்சர் பேசுறது வேற மாதிரி இருக்கும், நீ பேசுறது வேற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டு பேசுறது வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சவுண்டும் சேமா இருக்குமானா கிடையாது. ஒரு கீச்சுன்னு இருக்கும், சில பேர் சவுண்டு சோஃபா பிடிச்சிருக்கிறது வேற சவுண்டா இருக்கும். ஸோ எல்லா சவுண்டுமே வந்து we hear are not the same. So there are some properties that differentiate one kind of sound from another. Okay, so ஒரு சவுண்ட்ல இருந்து இன்னொரு சவுண்டுக்குள்ள அந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு வந்து there are some properties அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, so first property என்னடா பசங்களா? loudness. ஓகே, உரப்பு. ஓகே, loudness சவுண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்ன? லவுட்னஸ்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் as a characteristic of a sound that enables us to distinguish a weak or a feeble sound from a loud sound. ஓகே, லவுட்னஸ்னா என்ன? சில சவுண்ட்லாம் வந்து ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில சவுண்ட்லாம் வந்து எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து loudness அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So the loudness of a sound depends on the amplitude. இப்போ நம்ம வேவ் பார்த்தோம் இல்லையா, ஒரு வேவ் நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அதுல வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த லவுட்னஸ் அந்த வேவ் மோஷன்ல பார்த்தோன்னா அந்த வேவ் மோஷன்ல அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட்னா என்ன, அந்த வேவோட ஹைட். ஓகே, அதை வச்சுதான் அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ லவுடா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். Okay, higher the amplitude, louder will be the sound and vice versa. Okay, ஒரு sound வந்து இப்படி இருக்கு, இப்படி போகுது. This is one wave, this is crest, this is trough. Okay, மேல இருக்கிற மலை மாதிரி இருக்கிறது crestன்னு சொல்லுவோம் and கீழே இருக்கிறத நம்ம troughன்னு சொல்லுவோம். Okay, so பார்த்தனா இந்த என்ன சொன்னாங்க, higher the amplitude. So amplitudeனா என்ன? ஆம்ப்ளிடியூட்னா என்ன? திஸ் இஸ் த ஆம்ப்ளிடியூட், ஹைட் ஆஃப் த வேவ். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ பெருசா இருக்கு அதை வச்சுதான் அந்த சவுண்ட் எவ்வளோ லவுட்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரும். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல எது ஆம்ப்ளிடியூட்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி லாங்கிடியூடினல் வேவ்ல பார்த்தோம்னா கூட ஸோ
and rarefaction. I think உன்னால difference பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். திரும்ப compression, rarefaction. Okay, so this area is compression and this is rarefaction இல்லையா? So இப்போ நம்ம இந்த கம்ப்ரஷனுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் we call it as wavelength. இல்ல இந்த rarefaction இந்த rarefaction நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் we call it as wavelength. இப்போ ஆம்ப்ளிடியூட்னா என்ன? இந்த பார்ட்டிகிள்ஸ் அதோட மீன் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டு வருது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as amplitude in a longitudinal wave. So amplitude எவ்வளவு ஹையரா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சவுண்டோட லவுட்னஸுமே உனக்கு அதிகமா இருக்கும். So when a drum is softly beaten, okay, ஒரு drum வந்து நம்ம ரொம்ப சாஃப்ட்டா பீட் பண்றோம் அப்படின்னா a weak sound is produced. சாஃப்ட்டா பீட் பண்றப்போ உனக்கு சவுண்ட் வந்து கம்மியா தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே அந்த ட்ரம் வந்து நல்லா டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறப்ப என்ன ஆகும்? லவுட் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லவுட்னஸ் ஆஃப் சவுண்டோட யூனிட் என்ன? டெசிபல். ஓகே, ஸோ இவ்வளோ டெசிபல்ல இந்த சவுண்ட் இருக்கு அப்படின்னா ஜாஸ்தி டெசிபல்னா அந்த சவுண்ட் வந்து பயங்கர லவுடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ தி யூனிட் ஆஃப் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் டெசிபல். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட்னா என்னடா பசங்களா? ஆம்ப்ளிடியூட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். ஓகே, ஸோ ஒரு வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து போயிட்டு வருது, மேக்ஸிமம் ஹைட் அது எவ்வளோ போயிட்டு வருது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி டினோட் பண்றோம்? ஏன்னு டினோட் பண்றோம். அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is meter. புரியுதா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட் நம்ம லவுட்னஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட் என்னடா பசங்களா? நம்மளோட பிட்ச். ஹை பிட்ச்ல பாடு, லோ பிட்ச்ல பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். Pitch is the characteristics of sound that enables us to distinguish between a flat sound and a shrill sound. சோ சில சவுண்ட் வந்து என்ன பிட்ச் ஒழுங்கா இல்ல அப்படி நீ சரிகமாப்பா, விஜய் சூப்பர் சிங்கர் இதெல்லாம் பாக்குறப்ப ஹை பிட்ச்ல பாடுமா, என்ன லோ பிட்ச்ல பாடுற. ஓகே, சோ ஒரு ஃபிளாட் சவுண்டுக்கும் ஒரு ஷ்ரில்லிங் சவுண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம எதனால கண்டுபிடிக்க முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சவுண்ட் கால் பிட்ச். ஸ்ருதி, நல்ல இந்த ஸ்ருதியில பாடு, இந்த ஸ்ருதியில பாடு. ஓகே ஃப்ரெண்ட், ஸ்ருதிக்கு ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ருதியில பாடு, இந்த ஸ்ருதியில பாடுன்னு சொல்றாங்கல்ல, அது எதனால அப்படின்னா தட் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட். ஓகேயா? ஸோ ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட். ஃப்ரீக்வன்சினா என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இன் 1 செகண்ட் தான் நான் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னேன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, ஒரு செகண்ட்ல நிறைய வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதான் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அதுதான் நான் சொன்னேன், ஹையர் த ஃப்ரீக்வன்சி பிட்ச் வந்து உனக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா பிட்ச் வந்து உனக்கு லோவா இருக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஹை பிட்ச் ஹேட் ஷ்ரில்னஸ் டு த சவுண்ட். ஓகே, அந்த சவுண்ட்ல ஒரு ஷ்ரில்னஸ் இருக்கும். ஓகே, நிறைய வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதுதான் ஷ்ரில்னஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஹை பிட்ச்ல பாடணும்னா நல்ல ஹை ஸ்ருதியில பாடு அப்படின்னா அந்த ஒரு நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் உனக்கு ஒரு செகண்ட்ல நடக்கிறதுனால என்ன சொல்றது, அதுதான் நம்ம ஹை பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதே the sound produced by a whistle. ஓகே, விசில் அடிக்கிறப்ப பெல் வந்து உனக்கு பெல் சவுண்டு, அப்புறம் புல்லாங்குழல் சவுண்டு, வயலின் சவுண்ட், இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஹை பிட்ச் சவுண்ட். ஓகே, ஸோ த வாய்ஸ் ஆஃப் அ ஃபீமேல், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மீ, என்னோட வாய்ஸ் ஆஃப் அ ஃபீமேல் ஹேஸ் அ ஹையர் பிட்ச் தானா மேல். ஸோ இதை நீங்க என்னதான் இருந்தாலுமே வந்து ஆர்கியூ பண்ணாலுமே மேலை விட ஃபீமேலோட வாய்ஸ்ல தான் உனக்கு பிட்ச் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் பசங்களா. ஸோ தட் இஸ் வை அ ஃபீமேல்ஸ் வாய்ஸ் இஸ் ஷ்ரில்லர் தன் மேல்ஸ் வாய்ஸ். மேல்ஸ் வாய்ஸை விட ஃபீமேலோட வாய்ஸ் கொஞ்சம் ஷ்ரில்லா இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா தே ஹாவ் ஹையர் பிட்ச். ஓகே, ஸோ லோ பிட்ச் சவுண்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் மேம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லயனோட உருமுதல் இல்லையா, ரோர் ஆஃப் அ லயன் அண்ட் பீட்டிங் ஆஃப் அ ட்ரம் பீட் பண்றது, லயன் ரோர் பண்றது எல்லாமே லோ பிட்ச் சவுண்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட் என்ன? குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, quality or timbre of the sound. அப்படினா என்ன மேம் அப்படின்னு பார்த்தனா, it is a characteristic of sound that enables us to distinguish between two sounds that have the same pitch and amplitude. இப்ப ரெண்டு சவுண்ட வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். இதுக்கு வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கு, இது கம்மியான ஃப்ரீக்வன்சினா we distinguish. இது வந்து ஃபிளாட் சவுண்ட், இது வந்து ஷ்ரில்லர் சவுண்ட். பேஸ்ட் ஆன் தி பிட்ச் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஃப்ரீக்வன்சி வந்து உனக்கு வேற வேறையா இருந்துச்சு. பட் ரெண்டு சவுண்டுக்குமே உனக்கு சேம் பிட்ச் இருக்கு. ஓகே, சேம் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூடும் உனக்கு சேமா இருக்கு. அதாவது லவுட்னஸும் சேமா இருக்கு, பிட்சும் சேமா இருக்கு. அப்போ நான் வந்து எப்படி வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணுவேன் அப்படின்னா டிம்பர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி மூலமா நான் என்ன பண்ண போறேன், ஐடென்டிஃபை பண்ண போறேன். ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரா கச்சேரியில, பாட்டு கச்சேரியில the sounds produced by some musical instruments may have the same pitch and loudness.
yet you can distinctly identify the sound produced by each instrument. Okay, இந்த பாட்டு கச்சேரி அப்படிலாம் போனீங்கன்னு பார்த்தனா எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட் வந்து உனக்கு ஒரே லவுட்னஸ் ஓடையும் ஒரே மாதிரி பிச்லயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே இது ட்ரம்ஸோட சவுண்டு, இது ஃப்ளூட்டோட சவுண்டு, இது வயலினோட சவுண்டு, இது கிட்டாரோட சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால எதனால ஐடென்டிஃபை பண்ண முடியுது? இந்த ஒரு டிம்பர் அப்படின்ற ஒரு குவாலிட்டி மூலமா தான் உனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே there is this timber property. என்னதான் உனக்கு ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி உனக்கு பிட்ச் சேமா இருந்தாலுமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே டிம்பர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ டிம்பர் அப்படி இங்க பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே டிம்பர் வந்து உனக்கு டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். அக்கார்டிங் டு த ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நம்ம சவுண்டை வந்து மூணா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஆடிபிள் சவுண்ட், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஓகே, ஆடிபிள் சவுண்ட்னா என்ன? ஆடிபிள் சவுண்ட்னா கேட்கக்கூடிய சவுண்ட், நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய சவுண்ட். ஓகே, ஸோ நம்ம காது ஹியூமன்ஸ் பார்த்தோன்னா ஹியூமன்ஸால எல்லா ஃப்ரீக்வன்சியும் கேட்க முடியுமானா கேட்க முடியாது. தேர் இஸ் சம் ஃப்ரீக்வன்சி, ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நம்ம காதால நம்மளால கேட்க முடியும். ஓகே, ஸோ என்ன டெசிபல் டு, ஆல்ரெடி நான் சொன்னேன் டெசிபல்னா என்ன, நல்லா யோசிங்க. ஓகே, டெசிபல்னா என்ன? லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்டோட யூனிட் தான் டெசிபல். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன அப்படின்னா ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ நம்மளால ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். ஸோ ஹியூமனோட இயர்ஸ் பார்த்தோன்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்டு மட்டும்தான் நம்ம காதுக்கு கேட்கும். அதுக்கு கீழே நீ என்னதான் சவுண்டு கொடுத்தாலுமே உனக்கு அது கேட்காது. அதுக்கு மேலே சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணாலும் உனக்கு அது கேட்காது. புரியுதா? ஸோ நம்மளோட அந்த ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இதை தான் நம்ம சோனிக் சவுண்ட் ஆர் ஆடிபிள் சவுண்ட்னு சொல்லுவோம். Okay, so human ears cannot hear sounds with frequencies less than or more than 20 hertz or 20,000 hertz. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? audible range of sound னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். நெக்ஸ்ட் என்ன? இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். ஓகே, இப்போ ஆடிபிள் ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்னு சொல்றோம். ஸோ பிலோ 20 ஹெர்ட்ஸ், என்னது பிலோ 20 ஹெர்ட்ஸ் இருக்கிற சவுண்டை நம்ம இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் ஆர் சப்சோனிக் சவுண்ட்னு சொல்றோம். இந்த சவுண்ட் வந்து நமக்கு அதுக்கு கேட்காது. ஆனா யாருனால கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சில அனிமல்ஸ் லைக் டாக், டால்ஃபின் வந்து இந்த சவுண்டை வந்து அதனால கேட்க முடியும். Okay, so dogs and dolphin can hear. So in the infrasonic sound oda uses enna appdin pathana, it is employed in the earth monitoring system, sat. Okay, earth வந்து மானிட்டர் பண்ற சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவாங்க and used in the study of the mechanism of human heart. நம்ம ஹியூமன் ஹார்ட்டோட மெக்கானிசம் படிக்கிறதுக்கும் இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட், அதாவது 20,000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு மேல இருக்கிற சவுண்டும் நம்மளுக்கு காதுக்கு கேட்காது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அல்ட்ராசோனிக் சவுண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ஸ், டாக்ஸ், டால்ஃபின்ஸ் மட்டும் இந்த சவுண்டை வந்து அதனால கேட்க முடியுமா? ஸோ தே ஆர் ஸோ ஸ்பெஷல் இல்லையா? நம்மளால அது கேட்க முடியாது. பட் நம்மளோட டாக்ஸ், டால்ஃபின்ஸ், பேட்ஸ் வந்து அந்த சவுண்டை வந்து அதனால கேட்க முடியும். சரியா? ஸோ சம் ஆஃப் த யூசஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட். இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் எனக்கு எங்க இங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் சோனோகிராம். ஓகே, ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தா சோனோகிராம் பற்றி சொல்லுவாங்க. அந்த சோனோகிராமை படிக்கிறதுக்கு உனக்கு அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ் நீ யூஸ் பண்ணுவேன். அண்ட் சோனார் சிஸ்டம், சோனாரோட ஃபுல் ஃபார்ம் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோனார் சிஸ்டம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க? சோனார் சிஸ்டம் அதாவது டெப்த் ஆஃப் கடல் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? கடல் கடியில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது போய் அங்கே ஒரு சர்ஃபேஸில் போய் ஹிட் ஆகி திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி டு டிடெக்ட் எனிமி சப்மரீன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட சில எனிமி நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்கும் பார்த்தியா, அதை டிடெக்ட் பண்றதுக்குமே உனக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி டிஷ் வாஷர்லையுமே டிஷ்வாஷர், ஓகே, பாத்திரம் கழுவுறதுக்கான மிஷின் இருக்கு பார்த்தியா, அதான் டிஷ் வாஷர். அங்கேயுமே அல்ட்ராசோனிக் சவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேல்டன் விசில். ஓகே, Galton's whistle, this அது வந்து ஒரு whistle sound produce பண்ணும். It is inaudible to the human ear but it can be heard by the dogs. Okay, dogs
டாக்ஸ்க்கு மட்டும் கேட்கக்கூடிய ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து கேல்டன்ஸ் விசில்ல வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டாக்ஸ்க்கு வந்து அது கேட்கும். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு ட்ரெயின் த டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். இந்த போலீஸ் நாயெல்லாம் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு தே யூஸ் திஸ் கேல்டன்ஸ் விசில். ஓகே, ஸோ பேட், ஓகே, என்னது வவ்வால். வவ்வால் கேன் ஹியர் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஹையர் தென் 20,000 ஹெர்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி வவ்வால்னால 20,000 ஹெர்ட்ஸ், அதாவது அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அதனால கேட்க முடியும். ஸோ பேட் ப்ரொடியூஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட் டியூரிங் ஸ்க்ரீமிங். அது கத்துறப்ப அல்ட்ராசோனிக் சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சுதான் அது என்ன பண்ணும், அதோட ப்ரே எங்க இருக்கு, அது அட்டாக் பண்ண வேண்டிய ப்ரே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் மூலமா தான் அது என்ன பண்ணும், அது எங்க இருக்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி இப்ப படிக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டோட இருப்பீங்க. பிகாஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னாவே வி கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ சம் சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கும் நம்ம காதுக்கு இல்லையா. ஸோ அது நம்ம ஹாப்பியா வச்சுக்க ஃபீல் பண்ணும். ஸோ இந்த சவுண்ட் ப்ளீசிங் சவுண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் இட் அஸ் மியூசிக். இந்த ப்ளீசிங் சவுண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மியூசிக்னு சொல்லுவோம். இது எதனால ப்ரொடியூஸ் ஆகுது, மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்னால தான் உனக்கு இந்த பிளசன்ட் சவுண்ட் கேக்குது, which is called as music. Okay, which is called as music. So musical instruments நம்ம 4 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். So பசங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. It is very easy. First என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தனா wind instruments, காற்று கருவிகள். என்னது, காற்று கருவிகள். Okay, in the type of musical instrument la sound is produced by the vibration of air in a hollow tube. Okay, hollow tube la unakku vibrations வந்து produce ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது இங்க வந்து இந்த ஹாலோ டியூப்ல ஏர் வந்து வைப்ரேட் ஆகும். ஹாலோனா உள்ள வந்து எதுவுமே இல்ல, அந்த டியூப்ல உள்ள எதுவுமே இல்லைன்னா அதுதான் ஹாலோ டியூப்னு சொல்லுவோம். அந்த ஹாலோ டியூப்ல ஏரோட வைப்ரேஷன்ஸ்னால உனக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா we call those instruments, musical instruments as wind instruments. Okay, அப்படின்னு வந்து அந்த ட்ரம்பட்லாம் வாசிப்பாங்கல்ல, that is one example of நம்ம wind instrument. So in the frequency is varied by changing the length of the vibrating column. Okay, so அதுல வந்து ரொம்ப அழகா வைப்ரேஷன்ஸ் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகணும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹாலோ டியூப்ல வந்து அவங்க அந்த வைப்ரேட்டிங் ஏர் காலமோட லென்த்தை வந்து என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது சேஞ்ச் பண்றதுனால தான் உனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அழகா சேஞ்ச் ஆகும். ஸோ அழகான மியூசிக் உனக்கு வருது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரம்பெட்டு, ஃப்ளூட்டு, ஷெனாய் அண்ட் சாக்ஸோஃபோன் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தனா நம்மளோட ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரீட்னா இந்த படிக்கிற இந்த ரீட் கிடையாது. ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நாணல் கருவிகள். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் a reed. Okay, so air which is blown through the instrument causes the reed to vibrate, which in turn produces the specific sound. ஓகே, ரீட் அப்படின்றது ஒரு மாதிரியான ஒரு கருவி. ஸோ அது வந்து இந்த ஒரு எல்லா ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உனக்கு அந்த நாணல் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஹார்மோனியம், மவுத் ஆர்கன் இதுலலாம் வந்து ஒரு ரீட் அப்படின்ற ஒரு கருவி இருக்கும். அதோட வைப்ரேஷன்ஸ்னால தான் உனக்கு என்ன ஆகும், அழகான மியூசிக் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரீட்னா என்ன மேம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கிராஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையுமே ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கிராஸ் வந்து உள்ள இருக்கும். அதுதான் நம்ம ரீடுன்னு சொல்லுவோம். அதோட வைப்ரேஷன்ஸ்னால தான் உனக்கு இங்க சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கன். என்னது, ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கன். ஸோ இதுல அது ஆக்சுவலா இல்லை இல்லையா. ஸோ ஹார்மோனியம் அண்ட் mouth organ are the example of reed instruments. Okay, next என்ன stringed instruments. இந்த instrumentsல musical instrumentsல உனக்கு என்ன இருக்கும், ஒரு stringோ இல்லனா ஒரு wire இருக்கும். என்னது, இந்த instrumentsல உனக்கு ஒரு stringோ இல்லனா wire இருக்கும். அந்த wire அந்த stringோட vibrationsனால உனக்கு sound produce ஆகும். Okay, so these instruments also have hollow boxes that amplify the sound that is produced. Okay, so இந்த instrumentல உனக்கு வந்து இந்த stringோ இந்த வயரோ இருக்கும், அது வந்து வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வைப்ரேஷன்ஸை இன்னுமே வந்து ஆம்பிளிஃபை பண்றதுக்கு, நல்லா லவுடா கேட்கறதுக்கு ஒரு ஹாலோ பாக்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் இஸ் வேரிட் பை வேரியிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் வயர். ஸோ இந்த சவுண்டோட
frequency சேஞ்ச் பண்றதுக்கு நீ என்ன பண்ற அந்த வைப்ரேட்டிங் வயரோட லென்த்தை வந்து நீ வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஸோ வயலின் கிட்டார் சித்தார் இதெல்லாம் என்னது நம்மளோட stringed instrumentsக்கான எக்ஸாம்பிள் a guitar string has a number of frequencies at which it will naturally vibrate okay so guitarல உனக்கு நிறைய number of strings இருக்கு it will naturally vibrate these natural frequencies தான் நம்ம என்ன சொல்வோம் harmonics of the guitar string ன்னு சொல்வோம் என்னது இந்த natural frequency தான் நம்ம harmonics of guitar string ன்னு சொல்லுவோம் the natural frequency at which an object vibrates depends on the tension of the string okay so string ஓட tension அப்படினு ஒன்னு இருக்கு okay so ஒவ்வொரு stringக்கும் tension அப்படினு ஒன்னு இருக்கு ஒரு physical property அந்த string ஓட tension பொறுத்து தான் அந்த natural frequency வந்து உனக்கு வந்து என்ன ஆகும் determine பண்ணுவோம் tension of the string னா என்ன linear it also depends on the linear density of the string and length of the string so இந்த point வந்து ரொம்பவே important okay so natural frequency எது மேல டிபெண்ட் ஆயிருக்கும் அந்த string ஓட tension அந்த linear density of the string and length of the string மேல டிபெண்ட் ஆயிருக்கும் next கடைசியா நம்ம பார்க்க போற musical instruments என்ன percussion instruments தாள வாத்தியங்கள் என்னது தாள வாத்தியங்கள் or percussion instruments இந்த instruments produce a specific sound when they are struck scrapped or clashed together okay so இது வந்து ஒரு it produces a specific sound அத வந்து நம்ம scrap பண்ணாலோ struck பண்ணாலோ இல்ல clash பண்ணாலோ உனக்கு sound produce ஆகும் இந்த instrumentsல இதுதான் இருக்குறதுலயே ரொம்ப பழைய type of musical instruments and there are different types of percussion instruments all over the world என்னது drums இருக்கு தபேலா இருக்கு சண்ட மேளம் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இந்தியால வந்து நிறைய percussion instruments தான் இருக்கு இல்லையா so percussion instruments like drum, tabla consist of a leather membrane which is stretched across a hollow box called the resonator. Okay, so in the tabla, in the drum எல்லாம் பார்த்தனா ஒரு ரெசனேட்டா ஓகே ஒரு ஹாலோ பாக்ஸ் மேல ஒரு லெதர் மெம்பரேனை ஸ்ட்ரெச் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த ஹாலோ பாக்ஸ் அதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெசனேட்டர்னு சொல்லுவோம் ஓகே அந்த மெம்பரேனை நீ அடிக்கிறப்ப என்ன ஆகும் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அதனால உனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகே ஸோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து இதில் எது வந்து எந்தெந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கிளாஸிஃபை பண்ணி போடுங்க சரியா ஸோ சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன் ஸோ பசங்களா திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ பயாலஜிக்கல் பார்ட் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே இந்த டயக்ராமை வந்து நீ என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கணும் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் முடிஞ்சோடனே நம்மளோட ஹியூமன் இயரோட டயக்ராமை நீ வரைஞ்சு பார்க்கணும் ஸோ இன் ஹியூமன் பீயிங் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வாய்ஸ் பாக்ஸ் ஓகே உனக்கு எங்கே சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் வாய்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவோம் வெளியில எல்லாம் உள்ள உனக்கு வாய்ஸ் பாக்ஸ்னு இருக்கு we also call it as larynx okay அது உன்னோட தொண்டையில இருக்கு it is located at the upper end of the windpipe okay காத்து போது பாத்தியா அந்த windpipeக்கு மேல தான் உனக்கு என்ன இருக்கு உனக்கு இந்த larynx வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு so the larynx has two ligaments called vocal cords okay larynxல இதுதான் larynx இந்த larynxல உனக்கு ரெண்டு cords இருக்கு that is called as vocal cords the vocal cords have a narrow slit இந்த ரெண்டு vocal cordsக்கு நடுவுல ஒரு narrow slit இருக்கு okay narrow opening இருக்கு which is through which air is blown in and out okay so in the voice boxல ரெண்டு என்ன இருக்கு ligaments இருக்கு that is called as vocal cords அது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு slit இருக்கு அங்க தான் உனக்கு air வந்து உள்ள போயிட்டு வரும் okay so when a person speaks the air from the lungs is pushed up through the trachea to the larynx okay ஒரு person நான் வந்து பேசுறேன் அப்படினா என்னோட லங்ஸ்ல இருந்து air வந்து மேல வந்து இந்த trachea மூலமா பாஸ் ஆகி என்னோட larynx குள்ள இந்த காத்து வந்து போகும் அதனால தான் என்ன ஆகும் எனக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது okay so எப்படிமா ப்ரொடியூஸ் ஆகுது இன்னொரு தடவை சொல்லுங்க லங்ஸ்ல இருந்து air push ஆகுது trachea மூலமா பாஸ் ஆகுது இந்த larynx மூலமா இந்த காத்து வந்து போகுது அப்ப அந்த ஏர் வந்து பாஸ் ஆகுறப்ப இந்த ஸ்லிட்ல பாஸ் ஆகுறப்ப the vocal cords begin to vibrate okay இந்த ஏர் மூலமா இந்த காத்து பாஸ் ஆகுறப்ப இங்க பக்கத்துல இருக்கிற vocal cords என்ன ஆகும் அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் என்னது அந்த vocal cords வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் and that will produce a sound okay so by varying the thickness of the vocal cord the length of the air column in the slit can be changed okay இந்த vocal cord ஓட thickness change பண்ணா நம்ம என்ன பண்ண முடியுமா நம்ம அந்த air column ஓட length வந்து நம்மளால வேரி பண்ண முடியும் அதனால உனக்கு different pitchல voice வந்து உனக்கு வேரி பண்ண முடியும் so அதனால தான் பாத்தீங்கன்னா மேல்ஸ்க்கு பார்த்தனா இந்த vocal cord ஓட thickness வந்து ஜாஸ்தியா இருக்கும்
மேல்ஸ்க்கு என்ன இருக்கும், இந்த வோக்கல் கார்டோட திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அதனால அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப டீப்பா லோ பிட்ச்ல இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஃபீமேல்ஸ். ஏன்னா ஃபீமேல்ஸ்க்கு இந்த வோக்கல் கார்ட்ஸோட திக்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, நம்ம ஹியூமன் ஹியர். ஓகே, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஆனா இந்த சவுண்ட கேக்குறது யாரு, என்னோட காது. சோ இந்த காதுல எப்படி இந்த சவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஹியர் காது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கன் இல்லையா? இப்ப நான் டீச் பண்றது உனக்கு கேக்குது அப்படின்னா கூட உன்னோட காது ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் உன்னோட நான் சொல்றது உனக்கு வந்து புரியும் இல்லையா? So we are able to hear sound through our ears. Okay, so human ear picks up and interprets high frequency vibrations of air. Okay, so நம்மளோட காது வந்து நம்ம ஏர்ல இருக்கிற ஹை வைப்ரேஷன்ஸ் தான் பிக் பண்ணி என்ன பண்ணுமா, ரிசீவ் பண்ணுமா. So ears of aquatic animals are designed to pick up high frequency vibrations. என்னது aquatic animals பார்த்தனா, aquatic animals யூசுவலா ஹை frequency உள்ள வைப்ரேஷன்ஸ் பிக் பண்ணும். என்னது ஹை frequency vibrations high frequency vibrations என்ன பண்ணும், அது வந்து பிக் பண்ணும். Okay, so the outer and visible part of the human ear is called pinna. Okay, so நம்ம காதுல இந்த outer, நான் கம்பல் போட்டிருக்கேன் பாத்தியா, இந்த ear, நீங்க கம்பல் போடுறீங்களா, இந்த ear, the visible part of the ear, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பின்னா அப்படின்னு சொல்லுவோம். Okay, it is curved in shape. So நம்மளுக்கு குட்டி பின்னா தான் இருக்கு, ஆனா யானைக்கு வந்து பெரிய பின்னா இருக்கு. outer ear வந்து ரொம்ப பெருசா இருக்கு. So அது எதுக்கு அப்படின்னு பார்த்தனா, it is specifically designed to gather sound from the environment. எதுக்கு இந்த ஷேப்ல இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தனா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற சவுண்ட வந்து நல்லா ரிசீவ் பண்றதுக்கு உனக்கு இந்த ஷேப்ல இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து சவுண்ட வந்து அது ரிசீவ் பண்ணிருச்சு பின்னா மூலமா. ஓகே, சோ which then reaches the eardrum tympanic membrane through the ear canal. Okay, so இந்த பின்னா மூலமா இந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்து உனக்கு உள்ள ரீச் ஆகுது. ஓகே, சோ சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ரீச் ஆகுது. இந்த வைப்ரேஷன்ஸ் இந்த இயர் கெனால்ல என்ன ஆகுது, இந்த ஆடிட்டரி கெனால்ல டிராவல் ஆகி இங்க உனக்கு இயர் ட்ரம்னு ஒன்னு இருக்கு. அந்த இயர் ட்ரம்ல இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் போய் என்ன ஆகுது, அது வந்து அந்த இயர் ட்ரம் போய் ஹிட் பண்ணுது. So the ossicles move inward and outward to create the vibrations. Okay, so இந்த இயர் ட்ரம்ல இந்த வைப்ரேஷன்ஸ் பட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து உனக்கு என்ன இருக்கு, உனக்கு இங்க ஆசிக்கிள்ஸ் இருக்கு. சோ அந்த ஆசிக்கிள்ஸ் என்ன ஆகும், அது வந்து உனக்கு இன் அண்ட் அவுட் வந்து மூவ் ஆகும், இன் அண்ட் அவுட் வந்து மூவ் ஆகும் to create vibration. இந்த vibrations எல்லாம் it is picked up by special types of cells in the inner ear. இந்த vibrationsலாம் inner earல சில specific types of cells இருக்கு. ஓகே, so இதுதான் inner ear. அந்த inner earல அந்த specific types of cells இந்த vibrations என்ன பண்ணும், அது வந்து receive பண்ணும். ஓகே, from the inner ear the vibrations are sent to the brain in the form of signals and brain perceives the signals too as sounds. Okay, so inner earல travel பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்னர் இயர் வந்து அந்த வைப்ரேஷன்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். அப்புறம் இது வந்து என்ன பண்ணும், இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இந்த வைப்ரேஷன்ஸை சிக்னல்ஸா எதுக்கு வந்து சென்ட் பண்ணும், பிரெயினுக்கு வந்து சென்ட் பண்ணும். நம்ம பிரெயின் வந்து என்ன பண்ணும், இதுதான் இந்த சவுண்டு, இது இந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஹவு வி ஹியர் த சவுண்ட். புரியுதா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா விதமாக நம்ம அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசியாக பார்த்தோன்னா நாய்ஸ் பொல்யூஷன். எனி சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட். ஸோ நம்ம காதுக்கு ரொம்ப பிளசண்டாக இருக்கிற சவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம், மியூசிக்னு சொல்லுவோம். இதுவே அன்பிளசண்டான சவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as noise. என்னது அன்பிளசண்டான சவுண்டை we call it as noise. It is the unwanted irritating and louder sound. என்னது unwanted irritating and louder sound. ஓகே, ஏன் இவ்வளோ சத்தமா பேசுற, ஐயோ ஏன் இவ்வளோ பட்டாசு இவ்வளோ சத்தமா வெடிக்கிறாங்க, ஒரே நாய்ஸா இருக்குப்பா, ஒரே சத்தமா இருக்குப்பா, உனக்கு வந்து கேட்க பிடிக்கல, அன்பிளசன்ட் சவுண்டை தான் நான் என்ன சொல்றேன், நான் நாய்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி irregular and non-periodic vibration. So noise எதனால produce ஆகுது, because of the irregular and non-periodic vibrations. Okay, இங்க vibrations வந்து உனக்கு periodic இருக்காது. Okay, இங்க நான் பீரியாடிக்கா இருக்கும். ஸோ இந்த நாய்ஸ் நம்ம கேட்கறதுனால தலை வலிக்கும், அப்பா கத்தாத, எனக்கு வந்து ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாய்ஸ் வந்து உனக்கு என்ன கொடுக்கும், உனக்கு ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும், உனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்காது. ஸோ the disturbance produced in the environment by loud and harsh sounds from various sources is known as noise pollution. ஸோ noise pollutionனா என்ன, noise pollutionனா the disturbance produced in the environment by loud and harsh sounds from various sources is known as noise pollution.
இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ பிஸி ரோட்ஸ், ஓகே, பெங்களூர், சென்னை, மெட்ரோ சிட்டிஸ் இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ தீபாவளிக்கு நான் வீட்டுக்கு போகணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டம்டா. பிகாஸ் 1.5 மணி நேரம் டிராஃபிக்லேயே போயிடும். டிராஃபிக்கில் பார்த்தோன்னா இட்ஸ் லாட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இந்த பிஸி ரோட்னால நிறைய நாய்ஸ் தான் உனக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ பிஸி ரோட், ஏர்பிளேன் சவுண்டு, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் சவுண்டு, மிக்சி காலையில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மா ட்ரன்னு சொல்லிட்டு மிக்சி சவுண்ட் போடுவாங்க. அதுவே நம்ம வந்து அன்பிளசண்டாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ அ நாய்ஸ். ஓகே, அண்ட் அன்டியூன்டு ரேடியோ, சில நேரத்தில் ரேடியோ கரன்னு கேட்கும்ல, அதுவுமே வந்து நாய்ஸ் தான். இது எல்லாமே என்னது, இட் இஸ் அ காஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ், சில நேரத்தில் வாங்க தீபாவளிக்கு ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரோட்ல கத்திட்டே போவாங்க. அந்த லவுட் ஸ்பீக்கர் சவுண்டுமே கூட நம்மளுக்கு வந்து இட் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாய்ஸ் பொல்யூஷன். அண்ட் கிராக்கர்ஸ் டியூரிங் த ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி சமயத்துல தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ல வந்து இந்த பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கூட நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்ல கூட நிறைய மெஷின் ஓடுற சவுண்டு, இதுவுமே கூட இட் காசஸ் நாய்ஸ் பொல்யூஷன். இட் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், urbanization and modern civilization. ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து என்னதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் நிறைய நம்ம வந்து லைக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், சிட்டிஸ் நிறைய பில்டப் பண்ணுறோம், சிவிலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அப்படி இருந்தாலுமே இதனால தான் நம்மளுக்கு நாய்ஸ் பொல்யூஷனும் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹெல்த் ஹசார்ட்ஸ், இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ஸ்னால நம்மளோட பாடி வந்து பயங்கரமாகவே என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. நிறைய நோய்கள் நம்மளுக்கு வருது, நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து வருது. ஓகே, ஸோ என்னென்ன ஹெல்த் ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நாய்ஸ் மே காஸ் இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் அண்ட் ஹெடேக். தலைவலி, நர்வஸ்னஸ், ஓகே, ஸ்ட்ரெஸ், இரிட்டேஷன் காஸ் பண்ணுது. அண்ட் நிறைய நாய்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்போஷர் ஆயிட்டோம்னா நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்னே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். உன்னால ஒழுங்கா தூங்கவும் முடியாது. அண்ட் நெக்ஸ்ட், சஸ்டெயின் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் மே அஃபெக்ட் ஹியரிங் எபிலிட்டி. ரொம்ப வந்து நீ கண்டினியூஸா இந்த நாய்ஸ் கேட்டு சில நேரத்தில் உன்னோட காது கூட ஒழுங்கா கேட்காம ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதனால உனக்கு காது கேட்காம போயிடும். ஸோ சடன் எக்ஸ்போஷர் டு லவுடர் நாய்ஸ் மே காஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் அன்கான்சியஸ்னஸ். சில நேரத்தில் பார்த்தோன்னா இந்த திடீர்னு ஆக்சுவலா சில கண்ட்ரீஸ்லாம் வந்து வார் நடக்கிறப்ப இந்த பாம் சவுண்ட்னாலேயே வந்து சடன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் சவுண்ட்னாலே நிறைய பேருக்கு ஹார்ட் வீக்கா இருக்கிறப்ப ஹார்ட் அட்டாக் வரக்கூட நிறைய சான்ஸ் இருக்கு, மயங்கி கூட விழுந்துருவாங்க. So it causes lack of concentration in one's work. Okay, சில நேரத்துல நீ வந்து படிச்சிட்டு இருக்கிறப்ப வெளியில ட்ரில்லிங் சவுண்ட் போட்டிருந்தா உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. So it causes lack of concentration. Noise of horn-ஓட நாய்ஸ், லவுட் ஸ்பீக்கரோட நாய்ஸ், it causes disturbances leading to lack of concentration. Okay, so noise pollution affects a person's peace of mind. உன்னோட peace of mindம் வந்து என்ன ஆகுது, கெட்டு போகுது. அதே மாதிரி the tension result in diseases like high blood pressure or short temper nature. இந்த நாய்ஸ்னால நிறைய பேருக்கு என்ன ஆகுது, டென்ஷன் ஆகி பிபி அதிகமாகுது. அண்ட் பிபி அதிகமாகறதுனால கோவம் வர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஏன்னா எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்ட் பை அடாப்டிங் ஃபாலோயிங் ஸ்டெப். என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்ட்ரிக்ட் லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல கச்சேரி நடக்குது, ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஊர்வலம் நடக்குது, எல்லாம் பொலிட்டிஷியன்ஸ் வராங்க அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ராப்பரா ஸ்ட்ரிக்டா கைட்லைன்ஸ் வந்து உனக்கு செட்டப் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி சைலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த சைலன்சர்ஸ் எல்லா ஆட்டோமொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், பீப்புளுக்கு வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். எதுக்கு? எக்ஸசிவ் ஹாங்கிங் while driving. நிறைய ஹார்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இட் கிரியேட்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெஷின் அண்ட் வீட்டில் இருக்கிற இந்த அப்ளையன்ஸை நம்ம வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைனா வந்து தேவையில்லாத நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் இன் லோ வால்யூம். ஓகே, ரொம்ப ஹை வால்யூமில் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிவி, ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் லோ வால்யூமில் யூஸ் பண்ணணும். அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் நம்ம இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ், இந்த லாரி, பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் போறதை நம்ம தடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கிரீன் காரிடார் பெல்ட் ஷுட் பி செட் அப் அரௌண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் பை த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸை சுற்றி உனக்கு கிரீன் காரிடார் பெல்ட் வந்து உனக்கு வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் பீப்புள் ஒர்க்கிங் இன் நாய்ஸ் ஃபேக்டரி ஷுட் வேர் இயர் பிளக்ஸ். ஓகே, இந்த மிஷின்ஸ் நிறைய இருக்கிற இந்த நாய்ஸி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா இயர் பிளக் போட்டுட்டு என்ன பண்ணணும், வேலை செய்யணும். இல்லை காது கேட்காம போயிடும்ல. ஸோ பீப்புள்
should be encouraged to plant trees and use absorbing materials like curtains and cushions in the air home. Okay, so இந்த sound absorb பண்றதுக்கு people வந்து நம்ம என்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னா cushions, curtains இந்த மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும் சவுண்ட். ஓகே, so hearing loss, காது கேட்காம போறது. ஓகே, ஸோ நம்மளே நிறைய பேருக்கு வந்து ஹியரிங் லாஸ் வந்து இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ் அப்படின்னா, காது வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இல்லைனா உனக்கு வந்து காதுல ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா காதுல வந்து கிரு 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 கிருன்னு சவுண்டு கேட்டுனே இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஹியரிங் லாஸ்க்கான சிம்டம்ஸ். ஸோ ஹியரிங் லாஸ் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு வயசாக ஆக உனக்கு வந்து இயரிங் லாஸ் நடக்கும். இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணனா இயரிங் லாஸ் நடக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி சில மெடிசின்ஸ் வந்து உனக்கு இயரிங் லாஸ் காஸ் பண்ணும். ஜெனடிக் டிஸார்டர் மூலமாகவும் உனக்கு இயரிங் லாஸ் வரும். அண்ட் சிவியர் தலையில் அடிபட்டுச்சுன்னா உனக்கு காது கேட்காம போக நிறைய சான்ஸ் இருக்கு. லவுட் நாய்ஸ் நீ ஃப்ரீக்வெண்ட்டாக இயர் பண்ணாலும் இயரிங் லாஸ் வந்து உனக்கு வர சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எஸ் பசங்களா? ஓகே, எஸ். So we are done with this chapter all. Okay, so the end in சொல்லிட்டு நம்ம பெருசாவே போடலாம். So these are the important points to remember in your சவுண்ட் சாப்டர். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இல்லையா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, வைப்ரேஷன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அது எந்த மாதிரி வேவா இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ் பார்த்தோம், அந்த சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், நிறைய இசைக்கருவிகள் பற்றி பார்த்தோம், ஒவ்வொரு இசைக்கருவியும் பற்றி பார்த்தோம், அண்ட் சவுண்ட் எந்த மாதிரி மீடியம்ல டிராவல் ஆகும்னு பார்த்தோம், அதோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் வேற என்ன பார்த்தோம், நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, மியூசிக்னா என்னன்னு பார்த்தோம், நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தாச்சு. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீ திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ணி நீ நம்மளோட கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர்த்து உனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீ கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் அவர் டுடேஸ் லெசன். ஓகே, ஸ்பீட் ஆஃப் அ வேவ், டைப், அப்புறம் டைம் பீரியட்னா என்ன, அப்புறம் ஃப்ரீக்வன்சினா என்ன, வேவ் மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் பார்த்தோம், மியூசிக்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் இன்ஃப்ராசோனிக், ஆடிபிள் சவுண்ட், அல்ட்ராசோனிக் சவுண்ட்லாம் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சில புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ புக் பேக்ல ஃபர்ஸ்ட் சூஸ்க்கான நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ பசங்களா கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சதுக்கப்புறம் நீயே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணு அண்ட் தென் யூ செக் இட். ஓகே, ஸோ சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட் இன் ஏர், வேக்யூம், மெட்டல்ஸ் ஆர் லிக்விட்ஸ். ஆப்வியஸாக சாலிட் தான், சாலிட்ல தான் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஆகும். ஸோ metals is the right answer. Next என்ன, which of the following are the characteristics of vibration? Vibration ஓட characteristics. Okay, so frequency, time period, pitch and loudness. Pitch and loudness. So 3 and 4 is the right answer. Amplitude of the sound wave decides the loudness இல்லையா? What kind of musical instrument is a sitar? சித்தார்ல உனக்கு string இருக்கு, so it is a string instrument. Noise is produced by irregular and non-periodic vibrations. And the range of audible frequency for the human ear வந்து 20 Hz to 20,000 Hz. If the amplitude and frequency of a sound wave are increased, which of the following is true? Okay, so amplitude and frequency நம்ம வந்து increase பண்ணோம் அப்படின்னா loudness வந்து increase ஆகும், and அதே மாதிரி pitchம் வந்து உனக்கு increase ஆகும். Okay, என்னது, loudness and pitch is higher. Which of the following may be caused by noise? Noise நால உனக்கு என்னென்ன வரும், irritation வரும், stress வரும், nervousness வரும். So all the above. Okay, so next fill in the blanks பார்த்தோம்னா sound is produced by vibrations. என்னது, sound is produced by vibrations or vibrating bodies. Next என்ன, the vibrations of a simple pendulum. The vibrations of a simple pendulum are known as periodic motion or oscillation. Sound travels in the form of mechanical waves. High frequency sounds that cannot be heard by you, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ultrasonic wave. Pitch of a sound depends on the frequency of vibration. If the thickness of a vibrating string is increased, pitch வந்து decrease ஆகும். Ultrasonics na enna, ultrasonics na frequency more than 20,000 Hz. Speed of a sound in air வந்து 330 meter per second. Infrasonic na frequency below 20 Hz. Sound propagation needs material medium. Okay, next assertion and reasoning பார்த்தனா, when lightning strikes the sound is heard a little after the flash is thin.
அதுதான் assertion. Reason, velocity of light is greater than that of sound. It is right. Okay, so both assertion and reason are true, and reason is the correct explanation of the assertion. Next என்ன? Two persons on the surface of the moon cannot talk to each other. Correct தான். ஏன்? There is no atmosphere on the moon. அதுதான் வந்து it is a medium for propagation. So assertion and reason are true, and reason is the correct explanation. Next, அவ்வளவுதான், ரெண்டு தான் இல்லையா? So next answer briefly பார்க்கலாம். Vibrationsனா என்ன? To and fro motion of a particle vibrating ஒரு body, அதுதான் நம்ம வைப்ரேஷன் சொல்லுவோம். ஆல்ரெடி உனக்கு நான் டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன். Give an example to show that light travels faster than sound. So இதுக்கு தான் நம்ம லைட்னிங் வந்து நம்மளோட தண்டரை விட ஃபாஸ்டா வந்து லைட்னிங் தான் நீ வந்து பார்க்க முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள். To increase loudness of a sound by 4 times, how much should the amplitude of vibration be changed? Okay, so loudness வந்து it is directly proportional to the amplitude. So directly proportional. So loudness 4 times increase ஆகணும்னா amplitude நீ 4 times increase பண்ணணும். What is an ultrasonic sound? 20,000 hertzக்கு மேல, என்னது 20,000 hertzக்கு மேல இருக்கிற frequency of sound நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ultrasonic sound னு சொல்லுவோம். Difference between music and noise. Music வந்து pleasant noise, regular periodic motions இருக்கும். But இங்க noiseல irregular periodic motions இருக்கும். What are the hazards of noise pollution? So நிறைய hazards, health hazards பார்த்தோம், அதை நீ எழுதலாம். Mention few measures to be taken to reduce the effect of noise pollution. Noise pollution reduce பண்றதுக்கு என்னென்ன measures எடுக்கலாம் அதையும் நம்ம பார்த்தோம். We can write any two. Define the following terms. Amplitude னா என்ன? Okay, ஒரு particle எவ்வளோ maximum எவ்வளோ height வந்து it is moving from its mean position, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? amplitude னு சொல்லுவோம். So எவ்வளோ height move ஆகுது maximum, அதுதான் நம்ம amplitude னு சொல்லுவோம். Higher the amplitude, more is the loudness, இல்லையா? So how does planting trees help in reducing noise pollution? Planting trees நால trees வந்து இந்த sound வந்து absorb பண்ணும். Okay, so noise வந்து உனக்கு reduce ஆகும். Answer in detail. Describe an experiment to show that sound cannot travel through vacuum. Okay, அந்த bell jarல நம்ம மொபைல் ஃபோன்ல ஒரு சவுண்ட் போட்டு உள்ள போட்டு vacuum எடுத்துட்டோம்னா சவுண்ட் கேட்காது, ஃபீபிளா தான் இருக்கும் நம்ம பார்த்தோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எழுதலாம். What are the properties of sound? 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்ல, அதை பத்தி எழுதணும். What steps should be taken to reduce the effect of noise pollution? நான் சொன்ன மாதிரி cushions, curtains போடுறது, and அதே மாதிரி trees வந்து plant பண்றது, இந்த மாதிரி நிறைய measures என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீ வந்து எழுதலாம். Structure and function of human here very important. அந்த diagram and mechanism நீ வந்து explain பண்ணலாம். Next problems பார்த்தனா, Rutvik and Ruha hear a gunshot 2 seconds after it is fired. ஃபயர் ஆகி 2 செகண்ட் அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குது. How far away from the gun they are standing? ஓகே, ஸோ அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அவங்க வந்து அந்த கன் கிட்ட இருந்து அந்த கன்ல இருந்து தூரமா இருக்காங்க. Speed of sound in air is equal to 330 meters second. So how do you solve this? ஓகே, ஸோ இங்க பார்த்தனா உனக்கு வந்து 2 செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஸ்டன்ஸ் உனக்கு கேட்டிருக்காங்க, அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க 330 meter per second. இல்லையா? So distance நீ ஈஸியா calculate பண்ணலாமா? Speed is equal to distance by time. அப்ப distance is equal to speed into time. So 300 into time என்ன 2, which is 330 into 2, which is equal to 660 meter. Okay, next என்ன? Sound waves travels 2000 meter in 8 seconds. Okay, so distance வந்து 2000 meter, time வந்து 2 seconds, 8 seconds. So velocity என்ன? Velocity is equal to distance by time. So 200 by 8. அப்ப 400 by 2, which is equal to 200 meter per second. இல்லையா? Distance வந்து 2000 இல்லல, 2000 இல்ல. So obviously, no, not this is the right answer. So V is equal to D by T 2000 by 8, which is equal to 250 meter per second. Okay. Next என்ன?
wave with a frequency of 500 hertz. So n is equal to 500 hertz. Speed வந்து 200 meter per second. என்னது 200 meter per second. அப்ப time என்னன்னு கேட்பாங்க கரெக்டா? இல்ல wavelength கேட்பாங்க. What is a wavelength? So V is equal to n lambda எனக்கு தெரியும். Lambda is equal to V by n. V என்னது 200 divided by 500. Okay, which is equal to 2 by 5, which is equal to 0.4 meter. ஓகே ஸோ பசங்களா இதெல்லாம் தான் நம்ம வந்து மொத்தத்தையும் உனக்கு நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் செக் வித் இட். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ எந்த வித டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஐ ஹோப் ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் உனக்கு கமெண்ட் செக்ஷனில் கிறிஸ்டல் கிளியர்னு போடுங்க. ஓகே ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷார்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்டா பசங்களா. பை பாய்.